भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं निपद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देवतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। हरे कृष्ण माताजी। नमस्कार माताजी। कंचन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेत् विपरीतं स्यात् श्रीचैतन्यं नमामितं। हरे कृष्णा हरे कृष्णा। நேத்து பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாம்? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். ஞானமே இல்லைன்னாலும் நம்ம குருவை சரணடைஞ்சோம்னா அவரே அந்த ஞானத்தை கொடுத்துருவார் அப்படின்னு பார்த்தோம் மாதாஜி. ஓகே. அப்புறம் ஞானம். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் ஹரே கிருஷ்ணா. விஞ்ஞானம் ஞானம்க்கு வித்தியாசம் சொன்னேன். விஞ்ஞானம்னா பிராக்டிக்கலா பண்றது விஞ்ஞானம், தியரிட்டிக்கலா இருக்கிறது தான் ஞானம். முதல்ல அறிவை அடையிறது ஞானம், அந்த அறிவை வந்து வாழ்க்கையில் செயல்படுத்துறது விஞ்ஞானம், அப்ளை பண்றது விஞ்ஞானம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம் கர்தம முனிவரின் உறவு. ஸோ நம்ம நேற்று 20 பதங்கள் பார்த்தோமா, இன்னைக்கு 21 படிக்கணும்னு நினைக்கிறேன். கதே சதத்ருதோ சக்தः கர்தமஸ்தேன சோதிதः யதோதிதம் ஸ்வதுஹித்ருஹ வருஷ ಕೂತಿದ್ದ ವರ್ಷವೇ ಇಲ್ಲ ಇಂದ ಬಾಂತಾರವೇ ಊರಿ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. ஓ விதுரரே, பிரம்மா பிரிந்து சென்ற பிறகு பிரம்மாவால் கட்டளையிடப்பட்ட கர்தம முனிவர் அறிவுறுத்தியபடி தன் 9 பெண்களை உலகின் மக்கள் தொகையை படைத்த 9 சிறந்த முனிவர்களிடம் ஒப்படைத்தார். ஸோ பிரம்மாவுடைய வழிகாட்டுதல் படி கர்தம முனிவர் 9 பெண்களுக்கும் முறைப்படி என்ன பண்ணார், அந்த 9 முனிவர்களுக்கு திருமணம் செய்து வச்சுட்டார். அந்த 9 முனிவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பொருளுரையில பார்த்தோம். திரும்ப இப்போ பிரபாரனையும் பாகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, படிக்கலாம். மரீச்சையே கலாம்பிராதாத் அனசூயாத்மனாத்ரயே ஸ்ரத்தமாங்கிரசே யச்சத்
पुलस्ताय हविर्भुवं पुलहाय गतिं युद्धां कृतवे च क्रियां सतीं ख्यातिं च प्रभवेत्यच्छत् वसिष्ठा या யதுருந்ததீம். மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்க? ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஓ விதுரரே, பிரம்மா பிரிந்து சென்ற பிறகு பிரம்மாவால் கட்டளையிடப்பட்ட அடுத்த ஸ்லோகம். சாரி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. கர்தம முனிவர் தன் பெண் கலாவை மரிசியிடமும் மற்றொரு பெண் அனுசுயாவை அத்ரியிடமும் ஒப்படைத்தார். அவர் சர்தாவை ஆங்கிரசரி இடமும் ஹவிர்பூவை புலத்தியரிடமும் கொடுத்தார். கதியை உலகரிடமும் கற்புள்ள கிரியாவை கிரதுவுக்கும் கியாதியை பிருகுவிடமும் அருந்ததியை வசிஷ்டரிடமும் கொடுத்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதர்வணே ததாச்சாந்திம் யயா யஜ்ஞோ வினந்யதே விப்ரஷபான் கிருதோத்வாஹான் சதரான் சமலாலயத். மொழிபெயர்ப்பு. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அவர் சாந்தியை அதர்வாவுக்கு கொடுத்தார். சாந்தியின் பொருட்டு வேள்விகள் நடைபெற்றன. இவ்வாறு அவர் முதன்மை பெற்ற பிராமணர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர் அவர்களை அவர் தம் மனைவியுடன் பாதுகாத்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ததஸ்ய ருஷய ஷத்தஹ கிருததாரான் நிமர்த்யதம் பிரதிஷ்டந்த நந்திமாபந்தாஹ ஸ்வமாஸ்ரமணமண்டலம். இவ்வாறு மனம் புரிந்த முனிவர்கள் கர்தமரிடம் விடை பெற்று மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு ஒவ்வொருவரும் அவரின் துறவு மாடத்திற்கு சென்றனர். ஓ விதுரரே. இதுல சில பேரை நமக்கு பரிச்சயம் இருக்கு இல்லையா? அருந்ததி வசிஷ்டர் நமக்கு தெரியும். கல்யாணத்தப்போ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அருந்ததி யாருடைய பெண் அப்படின்னு நமக்கு தெரியாம இருந்தது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவர் யாருடைய பெண். கர்தம முனிவருக்கும் தேவகூதிக்கும் பிறந்த அவங்க தான் அருந்ததி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்பேற்பட்ட உத்தமமான குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். அதே மாதிரி வேற யாரு நமக்கு தெரியும்? ருகுமுனிவர் தெரியும், ஆனா அவங்க மனைவி பேரு இப்பதான் தெரியும். தெரியாது நமக்கு. அதே மாதிரி அனசூயா அத்ரி முனிவர், அவங்களுக்கும் பகவான் அனசூயாவுக்கும் அத்ரிக்கும் பகவான் அவதரிக்கிறார். தத்தாத்ரேயரா அவதரிக்கிறார். அடுத்தது வேற யாரும் நமக்கு தெரியும்? மரிச்சி முனிவர் தெரியும், ஆனா அவருடைய மனைவி கலா அவங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அங்கிர முனிவர் தெரியும், அவருடைய மனைவி ஸ்ரத்தா. இந்த மாதிரி வசிஷ்டர் அருந்ததி அவங்கள தெரியும். வசிஷ்டர் அருந்ததியை நமக்கு பரிச்சயம் இருக்கு, தெரியும். சோ இந்த மாதிரி அவருடைய 9 பெண்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார். 9 முனிவர்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த பெண்களை திருமணம் பண்ணிட்டு அவங்களுடைய துறவு மாடத்திற்கு சென்றார்கள். சோ எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பகவானுடைய பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கிரகஸ்தர்களா இருக்காங்க, கிரக மேதிகளா கிடையாது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பகவானை மையமா வச்சு வாழக்கூடிய வாழ்க்கை. சாவதீனம் திரியுகம் ஆஜ்ஞாய விபுதர்ஷபம் விவிக்த உபசங்கம்ய பிரணம்ய சமபாஷத. தேவர்களின் தலைவரான பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணு பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் என்பதை கர்தம முனிவர் புரிந்து கொண்ட பொழுது அவரை தனியிடத்தில் அணுகி வணக்கங்களை தெரிவித்து கர்தமர் பின்வருமாறு பேசினார். இப்போ பகவானே அவதாரம் பண்ணியிருக்கார், அவருடைய வீட்டுல மகனா அவதாரம் பண்ணியிருக்கார். கர்தம முனிவருக்கு தெரியும் பகவான் தான் அவதரிச்சிருக்கார் அப்படின்னு தெரியும். சோ அப்போ அவர் என்ன பண்றார், தன்னுடைய மகன் கிட்ட அவர் தனிப்பட்ட முறையில தன்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிச்சு, ஏன்னா அவர் பரமபுருஷ பகவான், அவருக்கு மகனா இருந்தாலும் அவர் யாரு? பகவான். அதனால அவர் சில பிரார்த்தனைகளையும் செலுத்துறார். அதை நாம இங்க பார்க்கலாம். பொருளுரை அகிலா மந்திரி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் விஷ்ணு திரியுக எனப்படுகிறார். அவர் 3 யுகங்களில் தோன்றுகிறார், சத்திய, திரேதா, துவாபர. ஆனால் கலியுகத்தில் அவர் தோன்ற மாட்டார். ஆயினும் பிரகலாத மகாராஜாவின் வேண்டுதலிலிருந்து அவர் கலியுகத்தில் ஒரு பக்தனாக வேடம் பூண்டு தோன்றுவார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். சைதன்ய பிரபு அந்த பக்தர் ஆவார். கிருஷ்ணர் ஒரு பக்தரின் வடிவில் தோன்றினார். ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாவிடனும்
ரூபகோஸ்வாமியால் அவர் தனித்தன்மையை புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் தூய பக்தரிடமிருந்து பகவானால் தன்னை மறைக்க இயலாது. ரூபகோஸ்வாமி சைத்தன்ய பிரபுக்கு முதலில் வணக்கம் செலுத்தும் போதே அவரை கண்டுபிடித்தார். சைத்தன்ய பிரபு கிருஷ்ணர் என்பது அவருக்கு தெரியும். அதனால் பின்வரும் சொற்களால் அவரை வணங்கினார். இப்பொழுது சைத்தன்ய பிரபுவாக தோன்றியிருக்கும் கிருஷ்ணருக்கு என் வணக்கத்தை தருகிறேன். இதுவும் பிரகலாத மகாராஜாவின் வேண்டுதலில் உறுதியாகிறது. கலியுகத்தில் அவர் நேரடியாக தோன்ற மாட்டார், ஆனால் அவர் ஒரு பக்தராக தோன்றுவார். அதனால் விஷ்ணு திரியுக் என்று அறியப்படுகிறார். திரியுகத்திற்கு மற்றொரு விளக்கம் என்னவென்றால், அவர் 3 ஜோடி தெய்வ இயற்குணங்கள் கொண்டவர். ஆற்றலும் செழுமையும், கடவுட்பற்றும் புகழும், மெய் அறிவும் வளர்ச்சிக்கு இடம் கொடாத குணம் கொண்டவர். ஸ்ரீதர சுவாமியின் கூற்றுப்படி அவருடைய செல்வங்களின் 3 ஜோடிகள் என்னவென்றால், முழுமையான செல்வமும் முழு ஆற்றலும், முழுமையான புகழும் முழு அழகும், முழுமையான மெய்யறிவும் முழு துறவும் ஆகும். திரியுகம் பற்றிய வேறுபட்ட பொருள் விளக்கங்கள் உள்ளன. ஆனால் திரியுகம் என்றால் விஷ்ணு என்று எல்லா படித்த அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. கர்தம முனிவர் தம்முடைய மகன் கபிலர் தான் பகவான் விஷ்ணு என்று புரிந்து கொண்ட உடனே தம் வணக்கத்தை தெரிவிக்க விரும்பினார். அதனால் கபிலர் தனிமையில் இருந்தபோது அவர் தம் வணக்கங்களை தெரிவித்து பின்வருமாறு தம் மனத்தை வெளிப்படுத்தினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் ராமரா கிருஷ்ணரா இந்த மாதிரி எல்லாம் அவதரித்த போது பெற்றோர் பாசத்துக்கும் கபில முனிவருடைய பெற்றோர் பாசத்துக்கும் என்ன இருக்கு? நிறைய வித்தியாசம் இருக்கு. கபில தேவர் வாத்சல்ய பாவத்துல இல்லை. அவர் அந்த வாத்சல்ய பாவத்தை அவர் வெளிப்படுத்தவும் இல்லை. தன்னுடைய மகனே பகவான் தான் தன்னுடைய மகனா பிறந்திருக்கார் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? 5 விதமான உறவு முறைகள் நமக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவானுக்கும் இருக்கு அப்படின்னு. என்னென்ன அந்த உறவு முறைகள் இருக்கு? தாஸ்யம், சத்தியம், சாந்த, தாஸ்ய, சக்கியம், வாத்சல்ய, மாதுரிய. சாந்த விட்டுட்டீங்க. முதல்ல ஆரம்பத்துல அடிப்படை சாந்த, தாஸ்ய, சக்கிய, அடுத்த வாத்சல்ய, மாதுரிய. 5 விதமான உறவு நிலைகள் இருக்கு. சாந்த ரசம் அப்படின்னாக்க மரம், செடி, கொடிகள், மிருகங்கள் அந்த மாதிரியான நிலையில இருக்கக்கூடியது சாந்த ரசம் அப்படின்னு சொல்லலாம். தாசிய ரசம் அப்படின்னா பகவான் எஜமானர், நாம அவருடைய சேவகன். இப்ப நமக்கு அந்த தாசிய நாமம் தான் கொடுக்கப்படுது. தீட்சையின் போது தாசிய நாமம் தான் கொடுக்கப்படுது. சோ இந்த பகவானுக்கு தாசன், தாசி அப்படிங்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க அடுத்த உறவு நிலையது சக்கியம். நண்பனாக, பகவானுடைய நண்பனாக சேவை செய்வது. அதுக்கு மேல ஒரு படி மேல வாத்சல்ய பாவம், பெற்றோர் பாவத்துல பகவானுக்கு சேவை செய்வது. மாதுரிய பாவம், பகவானுடைய மனைவியராகவோ இல்ல காதலன் காதலி அந்த பாவத்துல பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த ரசங்கள். ஆனா இங்க கர்தம முனிவர் தன்னுடைய வாத்சல்ய பாவத்துல இல்ல. அதனால அவர் என்ன பண்றார்? பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ண போறார். எங்கேயாவது நம்ம கேட்டோமா தசரத மகாராஜர் ராமர் கிட்ட பிரார்த்தனை பண்ணார் அப்படின்னு? கிடையாது. யசோதா, நந்த மகாராஜர் அவங்க எல்லாம் யாராவது கிருஷ்ணத்தை பிரார்த்தனை பண்ணாங்களா? கிடையாது. இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணர் அவங்க என்ன நினைச்சாங்க? என்னுடைய குழந்தை, இந்த குழந்தை ரொம்ப விஷமமா இருக்கு, இந்த குழந்தைய திருத்தணும், இந்த குழந்தைக்கு நாம தான் பாதுகாப்பு, அப்படிதான். அதுதான் வாத்சல்ய பாவத்தோட ஹையஸ்ட். அதை பகவான் ரசிச்சார். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃபரன்ஷியல் அந்த மாதிரியான ஒரு உறவு முறை நம்ம பார்க்கிறோம். அஹோ பாபட்சமானானாம் விரயே ஸ்வைரமங்கலைஹி காலேன பூயசா நூனம் பிரதிசீதந்தீக தேவதாக. கர்தம முனிவர் கூறினார், ஓ தங்களுடைய தவறுகளால் பூத உலக கட்டிலில் இருக்கும் துன்பமடைந்த ஆத்மாக்களுடன் நீண்ட காலத்திற்கு பின் இந்த அண்டத்தின் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சோ இந்த ஜட உலகத்தை படைச்ச போதே நம்ம பார்த்தோம், பிரம்மா படைக்கும் போதே முதல்ல எதை படைச்சார்? பிரம்மாவோட முதல் படைப்பு என்ன? அறியாமை. வெரி குட். அறியாமையை படைச்சார். அந்த அறியாமையினாலதான் நம்ம பகவானை மறந்து இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் பிரம்மாவுக்கே என்ன ஆச்சு? ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இல்லையா? என்னடா அது இப்படி எல்லாம் படைச்சிருக்கோமே அப்படின்னு வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் குமாரர்கள் வந்தாங்க. சோ அப்ப இங்க சொல்ற, தங்களுடைய தவறுகளால் பூத உலக இந்த ஜட உலகத்துல இந்த துன்பத்துல மாட்டிட்டு இருக்கிற எல்லா ஆத்மாக்கள் எல்லாரோட மேலையும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தேவர்கள் இப்பதான் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நீங்க அவதாரம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி.
மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்கிய தெய்வத்திராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இந்த பரு உலகமானது கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் ஆகிய இந்த உலகத்தினர் செய்யும் தவறுகளால் துன்பங்கள் உள்ளது. இந்த துன்பங்கள் அவர்களுக்கு புறம்பாக திணிக்கப்படுவதில்லை. மாறாக கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் தங்கள் சொந்த செயல்களில் மூலம் அவர்களின் துன்பங்களை அவர்களே படைக்கிறார்கள். காட்டில் தீ தானாகவே பற்றிக் கொள்கிறது. யாராவது ஒருவர் சென்று தீயை பற்ற வைக்க வேண்டும் என்பதில்லை. பல்வேறு மரங்களின் உராய்வினால் தீ தானாகவே உண்டாகிறது. ஜட உலகின் காட்டுத்தீயிலிருந்து வரும் மிகுந்த வெப்பத்தினால் பிரம்மனையும் சேர்த்து தேவர்கள் துணுக்குற்று பரமபுருஷ பகவானை பரமனை அணுகி சூழ்நிலை எளிதாக்கும்படி வேண்டுவர். பின்னர் பரமபுருஷ பகவான் இறங்கி வருவார். வேறு சொற்களில் கூறினால் தேவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களின் துன்பங்களால் தொல்லைக்குள்ளாகி பகவானை அணுகி துன்பத்திற்கு மாற்று கேட்பர். பரமபுருஷ பகவான் இறங்கி வருவார். பகவான் இறங்கி வரும் பொழுது எல்லா தேவர்களும் மகிழ்ச்சிக்குள்ளாகிறார்கள். அதனால் கர்தம முனிவர் கூறினார், மனித துன்பம் ஏற்பட்டு பற்பல ஆண்டுகளுக்கு பிறகு கபில தேவர் பகவானின் அவதாரம் தோன்றியதால் எல்லா தேவர்களும் இப்போது திருப்தி அடைந்தனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. இந்த துன்பமானது நம்மளுடைய கர்ம வினைகளால நாமளாவே ஏற்படுத்தி கொண்டதே தவிர பகவான் நம்ம மேல திணிக்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். சோ அந்த துன்பத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னாக்கா பகவான் அவருடைய உபதேசங்கள்னாலையும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி பக்தர்களை காப்பாத்துறதுக்காகவும் அசுரர்களை அழிக்கிறதுக்காகவும் பகவான் வரார். பகு ஜன்ம விபக்வேன சம்யக் யோக சமாதினா திரஷ்டும் யதந்தே யதயக சூன்யாகாரேஷு யத்பதம். பல பிறவிகளுக்கு பிறகு பக்குவமடைந்த யோகிகள் மெய்மறந்த யோக நிலையில் பரமபுருஷ பகவானின் பாத கமலங்களை கண்ணார காண்பதற்கு தனித்த இடங்களில் முயற்சி செய்வர். சோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு. பகவானை பாக்குறதுங்கிறது அவ்வளவு சுலபமானது கிடையாது. அவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தவமெல்லாம் செய்யறாங்க. ஆனா நீங்க என்னுடைய மகனா அவதாரம் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல அவர் சொல்றார். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். யோகம் பற்றிய சில முக்கிய விஷயங்கள் இங்கு குறிப்பிடப்படுகின்றன. பகுஜன்ம விபக்வேன எனும் சொல் தரும் பொருள் என்னவென்றால் யோக பயிற்சியில் பக்குவமடைந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு என்பதாகும். மற்றொரு செயல் சம்பயக் யோக சமாதினா என்றால் யோக முறையின் முழு பயிற்சினால் என்று பொருள். யோகத்தின் முழுமையான பயிற்சி என்பது பக்தி யோகமாகும். ஒருவர் பக்தி யோகம் அல்லது பரமபுருஷ பகவானை சரணடைதல் எனும் நிலைக்கு வந்தாலன்றி அவரின் யோக பயிற்சி முழுமையடையாது. இதே கருத்து ஸ்ரீமத் பாகவத் கீதையின் ஆதாரத்தால் உறுதி செய்யப்படுகிறது. பகுனாம் ஜன்மனாம் அந்தே. பல பிறவிகளுக்கு பிறகு மெய்யறிவார்ந்த அறிவில் பக்குவமடைந்த ஞானி பரமபுருஷ பகவானிடம் சரணடைவார். கர்த்தவ முனிவர் அதே கூற்றை மீண்டும் கூறுகிறார். யோகத்தின் முழு பயிற்சி செய்து பல ஆண்டுகள் பல பிறவிகளுக்கு பிறகு ஒருவர் தனிப்பட்ட இடத்தில் பகவானின் பாத கமலங்களை பார்க்கலாம். ஒருவர் நிலைகளில் பயிற்சி செய்த பிறகு உடனே முழுமையடைவார் என்று பொருள் அல்ல. ஒருவர் பக்குவமடைய யோகத்தை நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்ய வேண்டும். பல பிறவிகள் ஒரு யோகி தனித்த இடத்தில் பயிற்சி செய்ய வேண்டும். ஒருவர் ஒரு நகரத்தில் அல்லது பொது பூங்காவில் யோகத்தை பயிற்சி செய்ய முடியாது. அமெரிக்க டாலர்களை புழக்கத்தில் வைத்துக் கொண்டு ஒருவர் தான் கடவுள் ஆகிவிட்டதாக பறைசாற்ற முடியாது. இது எல்லாம் போலியான பிரச்சாரம். உண்மையில் யோகியா இருப்பவர் தனித்த இடத்தில் பயிற்சி செய்வர். பரமபுருஷ பகவானிடம் சரணடைந்தால் பல பிறவிகளுக்கு பின்னர் அவர்கள் வெற்றியடைவர். இதுவே யோகத்தின் முழுமையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நவீன கால யோக முறையை பிரபுபாதர் சுட்டி காட்டுறார். உள்ள இருக்கிற தவறுகள் என்னென்ன பித்தலாட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறத சொல்றார். சோ இந்த மாதிரி யோக முறைகளால ஒருத்தர் கடவுளாக முடியாது. பிரபுபாதருடைய பொருளுரைகள்ல இருக்கக்கூடிய தனித்துவமான விசேஷம் இதுதான். மற்றவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எது உண்மை எது போலி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களே போலிகள். அவங்க எப்படி நான் உண்மையை எப்படி சொல்ல முடியும் இல்லையா? ஒரு போலி ஒரு தங்க நகை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி என்னது கவரிங் நகை விற்கிறார் அப்படின்னா அவர் தங்கத்தினுடைய தரத்தை பத்தி பேசுவாரா? தங்கம் அப்படின்னா இந்த தரத்துல இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்? தரத்தை பத்தி பேசினா அப்போ நம்மளுடைய தரத்தை என்ன பண்ணணும், நாம நிரூபிக்கணும். அதனால யாரும் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் மக்களுக்கு குழப்பம். அந்த குழப்பத்தினாலதான் என்ன பண்றாங்க, ஆன்மீகம்ல பேர்ல போய் ஏமாந்து போறாங்க. யார்கிட்ட வேணா கேட்கறாங்க, யார வேணா குருவா நினைக்கிறாங்க. ஏமாந்து போறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான்.
ஆனா பிரபுபாதுடைய பொருளுரையில பார்த்தோம் அப்படின்னாக்க யுனிக்கான விஷயம், வேற எந்த ஆச்சாரியரையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. பிரபுபாதுடைய பொருளுரையில பார்த்தோம் அப்படின்னா உண்மை எது, இப்ப நடக்கிற பித்தலாட்டங்கள் எது அப்படிங்கிறத நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறார். சோ அதனால யாராவது ஒருத்தர் வந்து பெரிய பணம் சேர்த்ததுனாலயோ இல்லைன்னா வந்து வெளிநாடுகள்ல பக்தர்கள் அவருக்கு சிஷ்யர்கள் இருக்கிறதுனாலயோ அவர் யாரும் கிடையாது, கடவுள் கிடையாது. எந்த யோகியும் என்ன ஆக முடியாது, கடவுளாக முடியாது. இன்னைக்கு அந்த மாதிரிதான் எல்லாம் பண்றாங்க. ச ஏவ பகவான் அனந்திய கேலனம் நகன்ய நக கிரகேஷு ஜாதோ கிராமியானாம் யக ஸ்வானாம் பக்ஷபோஷணக. நம்மை போன்ற சாதாரண குடும்ப தலைவர்களின் கவனக்குறைவை கருதாமல் அதே பரமபுருஷ பகவான் அவரின் பக்தர்களுக்கு உதவி புரிய நம் இல்லங்களில் தோன்றுகிறார். சோ கர்தம முனிவர் தன்னை வந்து ஒரு சாதாரண கிரகஸ்தரா காட்டிக்கிறார். ஆனா அவரும் எத்தனை காலம் தவம் பண்ணார், எத்தனை வருஷம் தவம் பண்ணார் கர்தம முனிவர்? 10,000 வருஷம். 10,000 வருஷம் தவம் பண்ணார். சும்மா அவர் ஒன்னும் இல்ல, அவரும் 10,000 வருஷம் தவம் பண்ணார். பிரம்மாவுடைய அந்த வாக்க நிறைவேற்றுறதுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்துகிட்டார். அது மூலமா பகவான் அவதரிச்சிருக்கார். ஆனா அதையெல்லாம் என்ன பண்ணல, நான் தவம் பண்ணேன் அதனால நீங்க வந்து பிறந்தீங்க அப்படின்லாம் சொல்லல. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமானவர்கள், உங்களுடைய கருணையினால நீங்க என்ன பண்றீங்க, எங்களுடைய குடும்பங்களையும் வந்து அவதரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ற. மீனா கே மாதாஜி படிக்கிறீங்களா? ஆச்சாரிய சில பிரபுபாதாக்கு ஜெய். பக்தர்கள் பரமபுருஷ பகவானிடம் மிகுந்த அன்புடையவர்கள். பகவான் பல பல பிறவைகளுக்கு பிறகும் தனித்த இடத்தில் யோக பயிற்சி செய்வதற்கு முன்னால் சில சமயங்களில் தோன்றாவிட்டாலும் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் உள்ள குடும்ப தலைவரின் இல்லத்தில் தோன்ற ஒப்புக்கொள்கிறார். அதாவது பகவானிடம் கொண்ட பக்தி தொண்டு மிகவும் எளிமையானது. ஒரு குடும்ப தலைவர் பரமபுருஷ பகவானை தனது வீட்டு உறுப்பினர்களில் ஒருவராகவும் அவர் மகனாகவும் கூட பார்க்க முடியும். கர்த்தமர் ஒரு யோகி ஆயினும் அவர் ஒரு குடும்ப தலைவர். ஆனால் பரமபுருஷ பகவானின் அவதாரத்தை அவர் மகன் கபில முனிவராக கண்டார். பக்தி தொண்டு மிகவும் ஆற்றலுடைய மெய் அறிவார்ந்த முறை. அது அறிவார்ந்த உணர்வின் பிற எல்லா முறைகளையும் மிஞ்சியிருக்கும். அதனால் பகவான் தான் வைகுண்டத்திலோ அல்லது யோகிகள் மனத்திலோ வாழவில்லை என்றும் அவரை புகழ்ந்து அவரை நாவார உச்சரிக்கும் அவருடைய தூய பக்தர்களிடம் வசிக்கிறார். பரமபுருஷ பகவான் பக்த வத்சலர் எனப்படுகிறார். அவர் ஒருபோதும் ஞானி வத்சவர் அல்லது யோக வத்சலர் என்று வர்ணிக்கப்படுகிறார். ஏனென்றால் அவரை பிற மெய் அறிவாளர்களால் பரமபுருஷ பகவான் பக்த வத்சலர் எனப்படுகிறார். அவர் ஒருபோதும் ஞானி வத்சலர் அல்லது யோகி வத்சலர் என வர்ணிக்கப்படுகிறார். வர்ணிக்கப்படுகிறார்னு இருக்கா? வர்ணிக்கப்படுவதில்லை. பகவான் எப்பவுமே பக்த வத்சலர் அப்படின்னு தான் சொல்லப்படுறாரே தவிர ஞானி வத்சலர் யோகி வத்சலர் அப்படின்னா பகவான சொல்றது கிடையாது, வர்ணிக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் அவர் பிற மெய்ய அறிவாளர்களை விட அவர் பக்தர்களிடம் அதிக பற்று கொள்கிறார். ஒரு பக்தரால் மட்டுமே அவரை அப்படியே புரிந்து கொள்ள முடியும் என்று பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்தயாமாம் அபிஜானாதி. பிறவற்றில் அன்றி பக்தி தொண்டால் மட்டுமே ஒருவர் என்னை புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ளுதல் மட்டுமே உண்மையானது. ஏனென்றால் ஞானிகள் மனத்தால் கற்பனை செய்பவர்கள் பரமபுருஷ பகவானின் உடல் ஒளி அல்லது பிரகாசத்தை உணர முடியும். யோகிகள் பரமபுருஷ பகவானின் ஒரு பகுதி உருவ அமைப்பை மட்டுமே உணர முடியும். ஒரு பக்தர் அவரை அப்படியே உணர்வது மட்டுமன்றி நேருக்கு நேர் பரமபுருஷ பகவானுடன் தொடர்பும் கொள்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் பக்திக்கு மட்டும்தான் கட்டுப்படுறார். பக்தினால மட்டும்தான் பகவான ஒருத்தரால தெரிஞ்சுக்க முடியும். ஞானி, யோகி, பக்தன் 3 பேருமே ஆன்மீக வாழ்க்கையில ஆன்மீகவாதிகள் அப்படின்னு ஒப்புக்கொள்ளப்படுறாங்க. யார் யாரு? ஞானி, யோகி, பக்தன். ஆனா ஞானியுடைய புரிதல் என்ன? ஞானி எப்படி புரிஞ்சுக்கிறார் பகவான? அருவ பிரம்மமா? வெரி குட், அருவ பிரம்மமா புரிஞ்சுக்கிறார். யோகி எப்படி புரிஞ்சுக்கிறார்? அஷ்டாங்க யோகம். பரமாத்மா. பரமாத்மா அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்றார். ஆனா அவர் எப்படி புரிஞ்சுக்கிறார் பகவான? பரமாத்மாவை புரிஞ்சுக்கிறார். பக்தன் எப்படி புரிஞ்சுக்கிறார்? பகவானாவே புரிஞ்சுக்கிறார். இந்த பிரம்ம ஜோதிக்கும் பரமாத்மாவுக்கும்
மூலமாக இருக்கக்கூடியவர் என்னுடைய பகவான் அப்படின்னு சொல்லி பக்தர் புரிஞ்சுக்கிறார். அதனால பக்தர் தான் உயர்ந்த ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதிகள் இவங்க 3 பேரும் ஆன்மீகவாதிகள் தான். ஞானியும் சரி, யோகியும் சரி, பக்தரும் சரி. ஆனா பக்தன் தான் மிக உயர்ந்த ஆன்மீகவாதி அப்படின்னு பகவானால ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். நாகம் திஷ்டாமி வைகுந்தே, நாகம், அந்த ஸ்லோகம் கரெக்டா எனக்கு மறந்து போச்சு, எத்திர காயந்தி மத்பக்த தத்திர திஷ்டாமி நாரத அப்படின்னு சொல்றார். நான் வைகுண்டத்துல இல்ல. பகவான் என்ன சொல்ற? நான் வைகுண்டத்துல இல்ல, நான் யோகிகளுடைய இதயத்திலையும் இல்ல, யோகிகளுடைய இதயத்திலையும் நான் இல்ல. என்ன சொல்றாரு? எத்திர காயந்தி மத்பக்தா, எங்கெல்லாம் என்னுடைய பக்தர்களுடைய நாமத்தை பாடுறாங்களோ தத்த திஷ்டாமி நாரத, நான் அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா ராமநாமம் பாடுற இடத்துல யார் இருப்பான்னு சொல்லுவாங்க? ஆஞ்சநேயர். ஏன்னா அங்க ராமர் இருக்கார். ராமநாமத்துல யார் இருக்கா? ராமர் இருக்கார். ராமர் இருக்கிற இடத்துல அவருடைய பக்தர். சோ இங்க நம்ம பாக்குறோம், பகவானே சொல்றார், எத்திர காயந்தி மத்பக்த தத்திர திஷ்டாமி நாரதன்னு சொல்றாரு. என்னுடைய பக்தன் எங்க வந்து என்னுடைய நாம ஜபம் பண்றாங்களோ அந்த இடத்துல நான் என்னமோ பண்றான், பண்ணட்டு. அதனால பகவானுடைய நாமம், ரூபம், புகழ், குணம், லீலைகள் எங்கெல்லாம் பாடப்படுதோ, எங்கெல்லாம் பகவானை பத்தி பேசுறோமோ அந்த இடத்துல யார் இருக்கா? பகவான் இருக்கார். பகவான் இருக்கார். பாகவதத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துலையும் பகவான் இருக்கார். பாகவத புஸ்தகத்துல பகவான் இருக்கார். பாகவதத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது. இப்ப நம்ம பண்றோம், இந்த பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னா பகவானுக்கு பூஜை பண்ற மாதிரி. பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னா பகவானோட நேரடியா தொடர்பு கொள்றோம். பகவானுக்கு நாம நம்மளுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். நாம வந்து பகவானுக்கு பூஜை பண்றோம். சோ அந்த உணர்வோட நம்ம பாகவதத்தை படிக்கணும். பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தினால மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்றார். ஸ்வீயம் வாக்கியம் ருதம் கர்த்தும் அவதீர்ணோசி மே கிருஹே சிகீஷூர் பகவான் ஞானம் பக்தானாம் மானவர்தன. கர்தம முனிவர் கூறினார், உங்கள் பக்தர்களின் மதிப்பை எப்பொழுதும் அதிகரிக்கும் என் அன்புள்ள பகவானே, நீங்கள் உங்கள் வார்த்தையை செயல்படுத்தவும் உண்மை அறிவின் நெறிமுறையை பரப்பவும் என் வீட்டிற்கு வந்துள்ளீர்கள். ஸோ அதனால அவருடைய பிரார்த்தனை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு எஜமானர் தாசன் அந்த லெவல்ல தான் அவர் என்ன பண்றார், பிரார்த்தனைகளை பண்றார். அவர் அந்த வாத்சல்ய பாவத்தை முழுசா என்ன பண்ணல, அவருக்கு வந்து அந்த பாவம் வெளிப்படலை. ஸோ அந்த மாதிரி தான் அவர் இருக்கார். அதனால்தான் அவர் வந்து பகவானே அவதரிச்ச போதும் என்ன பண்றார், தன்னுடைய வீட்டை துறந்து சன்னியாசம் ஏத்துக்கிறார். ஏன்னா பகவான் இருக்கும்போது சன்னியாசம் எடுத்துட்டு என்ன பண்ணணும்? வீட்டிலே பகவான் இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவருக்கு தானே சேவை செய்யணும். எதுக்காக போறார்? பிரபா வந்து அதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்ல போறார். சுந்தரி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு ஆஷா பக்திவேதாந்த சுவாமி சிலர் பிரபாத் கி ஜெய். கர்த்த முனிவரனுடைய பக்குவமடைந்த யோக பயிற்சிக்கு பிறகு பகவான் அவர் முன் தோன்றி கர்த்தமரினுடைய மகனான தான் வருவேன் என்று உறுதியளிக்கின்றார். அவர் இந்த சக்தியை நிறைவேற்றுவதற்காக கர்த்தவ முனிவர் மகனாக தோன்றினார். இத்தோற்றத்திற்கும் மற்றொரு நோக்கம் என்னவென்றில் சிகிச்சா பகவான் ஞானம் மற்றும் அறிவை பரப்புவதற்கு ஆகும். அதனால் அவர் பக்தர்கள் மதிப்பை உயர்த்துபவர் என்று அழைக்கப்படுகின்றார். சாங்கியத்தை பரப்புவதால் அவர் பக்தர்களினுடைய மதிப்பை உயர்த்துவார். அதனால் சாங்கிய தத்துவம் மனநிலை சார்ந்தே வறண்ட கற்பனை இல்லை. சாங்கிய தத்துவம் என்றால் பக்தி தொண்டு என்று பொருள். சாங்கியம் பக்தி தொண்டிற்காக இல்லையெனில் பக்தர்களினுடைய மதிப்பை எவ்வாறு உயர்த்த முடியும்? பக்தர்கள் கற்பனை அறிவில் ஆர்வமுடையவர்கள் அல்ல. அதனால் கபில முனிவர் விளக்கப்பட்ட சாங்கியம் ஒருவரை உறுதியாக பக்தி தொண்டை உருவாக்க உள்ளது. உண்மை அறிவு, உண்மை விடுதலை என்பது பரமபுருஷ பகவானிடம் சரணடைவது, பக்தி தொண்டில் ஈடுபடுவது என்பதே ஆகும். நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தான்யேவ தேவி ரூபாணி பகவம்ஸ்தவ யானி யானி ச ரோச்சந்தே ஸ்வஜனானா மரூபிணி. என் அன்பு பகவானே, உங்களுக்கு உலகியல் வடிவம் இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் எண்ணற்ற வடிவங்கள் பெற்று உள்ளீர்கள். அவை உங்கள் பக்தர்களை மகிழ்விக்கும் அந்த வடிவங்கள் எல்லாம் கடந்தவை ஆகும். ஸோ பகவானுடைய உருவம் அப்படிங்கிறது
இந்த பௌதிக உலகத்தினுடைய ஒரு ஜட உருவம் போல கிடையாது. ஏன்னா இங்க வந்து நம்ம பார்க்கிறோம், பகவான் வந்து அவருடைய தேக வர்ணனைகள் எல்லாம் வர்ணிக்கப்பட்டிருந்தது. அவருடைய கேசம் வந்து பொன்னிறமா இருந்தது, அவருடைய பாதங்கள் தாமரை சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. அவர் இந்த மாதிரி வந்து அவதரித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்மள மாதிரி ஒரு உடல் தானே அவருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிற நிறைய பேருக்கு பொன்னிறமான முடி இருக்கும். அவங்க அவங்க முடி பார்த்தா கோல்டன் கலர்ல இருக்கும், வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா. சோ அந்த மாதிரி பகவானும் அந்த மாதிரி இருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவருடைய தேகம் எப்பவுமே சச்சிதானந்த விக்கிரகம். பகவானுடைய தேகம் எப்பவுமே நம்மள மாதிரி ஒரு ஜடமான தேகம் கிடையாது. எந்த உருவத்தை அவர் எடுத்தாலும் சரி. நம்ம ஏற்கனவே வந்து வராக தேவருடைய அவதாரத்தை பத்தி பார்த்தோம். வராக தேவருடைய ஒவ்வொரு அங்கங்களும் எப்படி யாகத்தினுடைய ஒரு பிறப்பிடமா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால பகவான் எந்த விதத்துல அவதரித்தாலும் அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண பௌதிக உருவத்தை உடையவர் கிடையாது. மீனா எம் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிரம்ம சம்ஹிதையில் பகவான் ஒரு பூரணம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் அனந்த அல்லது எண்ணற்ற வடிவங்கள் கொண்டுள்ளார். அத்வைதம், அச்சுதம், அநாதம், அனந்த ரூபம். பகவான் உண்மையான வடிவம் ஆவார். ஆனால் அவருக்கு பல்வேறு வடிவங்கள் உள்ளன. இந்த பல்வேறு வடிவங்கள் அவருடைய பல்வேறு பக்தர்களின் ரசனைக்கு ஏற்றபடி எல்லாம் கடந்த அவரால் வெளிப்படுத்தப்படுகிறது. பகவான் ராமச்சந்திரனின் சிறந்த பக்தராகிய அனுமான் ஒரு முறை லக்ஷ்மியின் கணவராகிய நாராயணரும் சீதையின் கணவராகிய ராமரும் ஒருவரே என்றும் லக்ஷ்மிக்கும் சீதைக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என்றும், ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் பகவான் ராமரின் வடிவத்தையே விரும்பினார் என்றும் கூறப்படுகிறது. அதுபோல சில பக்தர்கள் கிருஷ்ணரின் உண்மையான வடிவத்தை வழிபடுகின்றனர். கிருஷ்ணா என்று நாம் சொல்லும் போது கிருஷ்ணரை மட்டுமன்றி ராமர், நரசிம்மர், வராகர், நாராயணர் முதலிய பகவானின் எல்லா வடிவங்களையும் நாம் குறிக்கிறோம். எல்லாம் கடந்த வடிவங்களின் வகைகள் ஒரே சமயத்தில் உள்ளன. அதுவும் பிரம்ம சம்ஹிதையில் குறிப்பிடப்பெற்றுள்ளது. ராமாதி மூர்த்திஷு நானாவதாரம். அவர் பல்வேறு வடிவங்களில் உள்ளார். ஆனால் எந்த வடிவங்களும் பருவ உலகம் சார்ந்ததல்ல. ஸ்ரீதர சுவாமி அரூபினே வடிவம் இல்லாதது என்றால் வடிவம் இல்லாதது என பொருள்படும் என்று விளக்கினார். பகவானுக்கு வடிவம் உண்டு, இல்லையேல் அது இங்கு எவ்வாறு குறிக்கப்பட இயலும்? தானி ஏவ தேபி ரூபாணி பகவம் ஸ்தவ. உங்களுக்கு வடிவங்கள் உள்ளன, ஆனால் அவை உலகம் சார்ந்ததல்ல. அடிப்படையில் உங்களுக்கு வடிவம் இல்லை, ஆனால் ஆன்மீக நிலையில், மெய்யறிவார்ந்த நிலையில் உங்களுக்கு பல்வேறு வடிவங்கள் உள்ளன. மாயாவாத தத்துவவாதிகளால் பகவானின் இந்த மெய்யறிவார்ந்த வடிவங்களை புரிந்து கொள்ள இயலாது. அதனால் ஏமாற்றமடைந்து பகவான் அரூபமானவர் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. வடிவம் இருக்கும் பொழுதெல்லாம் ஆளும் இருப்பார். பல நேரங்களில் பல வேத இலக்கியங்களில் பகவான் புருஷர் என்று வர்ணிக்கப்படுகிறார். உண்மை வடிவம் உண்மையில் மகிழ்பவர் என்பது இதன் பொருளாகும். முடிவு என்னவென்றால் பகவானுக்கு பருவ உலக வடிவம் இல்லை. ஆயினும் பக்தர்களின் வேறுபட்ட நிலைகளின் விருப்பத்திற்கு ஏற்றபடி அவர் ராமர், நரசிம்மர், வராகர், நாராயணர், முகுந்தர் எனப்படும் பல்வேறு வடிவங்களில் ஒரே நேரத்தில் இருக்கிறார். ஆயிரம் வடிவங்கள் உள்ளன, ஆனால் அவை எல்லாம் கிருஷ்ணர் எனப்படும் விஷ்ணு தத்துவம் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் எல்லையற்ற வடிவங்களை உடையவர். பல பிரம்ம சம்ஹித ஸ்லோகங்கள்ல இதுல வந்து பிரபுபாதர் கோட் பண்றார். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்லோகத்தை சாண்ட் பண்ணலாமா? யாராவது சொல்றீங்க? கிருஷ்ணா மாதாஜி. அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபமாத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ராமாதிமூர்த்திஷு கலாநியமேன திருஷ்டன் நானாவதாரமகரோத்புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமபுமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இன்னொரு அற்புதமான ஸ்லோகத்தை பிரபுபாதர் இங்க வந்து சொல்றார். அந்த ஸ்லோகத்தையும் நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். சோ எந்த ஸ்லோகம் அப்படின்னா, தம் பக்தி யோக பரிபாவித சரோஜ
அசேஷ சுதேக்ஷித பதோ நனுநாத பும்சாம் யத்யத்யாத உருகாய விபாவயந்தி தத்தத் பிரணயஷே. கடைசியில மறந்து போயிட்டேன். சோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேஷன் தான் பிரபுபாத் கொடுத்திருக்காரு. இது வந்து 3வது இந்த ஸ்கந்தத்திலேயே 9வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகம் 3.9.11. ஸ்வம் பக்தி யோக பரிபாவித ஹிருத்சரோஜ. பக்தர்கள் என்ன மாதிரி ரூபத்துல பகவானை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ரூபத்தை பகவான் ஏத்துக்கிறாங்க. சோ இங்க நம்ம இந்த உதாரணம் பாக்குறோம் இல்லையா, ஹனுமானுக்கு தெரியும், ஹனுமானுக்கு தெரியாத சாஸ்திரங்கள் கிடையாது. அவர் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவர், அவருக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். இதே ராமரும் சீதையும் தான் யாரு, லக்ஷ்மி நாராயணர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா அவரால் யாரை ஏத்துக்க முடியல, லக்ஷ்மி நாராயணர் அவங்களை ஏத்துக்க முடியல. அவருக்கு எப்படிதான் அவருக்கு வந்து ரொம்ப இஷ்டமா இருக்கிறது எந்த உருவம் தான், சீதாராமர் தான் ரொம்ப இஷ்டம். சீதாராமர் தான் அவருக்கு ரொம்ப இஷ்டமா இருக்காங்க. அவர் தான் வந்து அது இதயத்துல வச்சிருக்காரு. பாருங்க, பக்தி யோக பரிபாவித ஹிருத்சரோஜ. அவங்க இதயம் அப்படிங்கிற அந்த தாமரையில பகவான் எப்படி அவதரிக்கிறாரா, அவங்க என்ன மாதிரி ரூபத்தை உபாசனை பண்றாங்களோ அந்த உருவத்தை பகவான் வந்து ஏத்துக்கிறாங்க. சோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பக்தருடைய அந்த இதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. துருவருக்கு கூட வந்து நாரதர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே உருவத்துல பகவான் வந்தாருன்னு நம்ம பார்த்தோம். ஆமா. சோ துருவ மகாராஜனுக்கு பகவான்னா யாருன்னு தெரியாது, அவர் எப்படி இருப்பார், அவர் எங்க இருப்பார் எதுவுமே தெரியாது. சின்ன குழந்தை துருவன், அவருக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க, நீ காட்டுல போய் இதை எல்லாரும் விஷ்ணுவா காட்டுல தான்ப்பா தேடுறாங்க, எனக்கு அதான் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த குழந்தை விருதுன்னு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாரதர் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணி பகவானுடைய ரூபம் இப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது துருவன் அதையே மெடிடேட் பண்றார். ஆனா கண்ணை திறந்து பார்க்கும்போது அதே ரூபம் அங்க வந்து பகவான் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அவரால். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களை பார்த்தோம் அப்படின்னாக்க பகவானுடைய அந்த உபாசனையில அவங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ பிரபுபாத் சொல்றாரு, நாங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருடைய ரூபத்தையும் தான் சொல்றோம். ராமர், நரசிம்மர், வராகர், நாராயணர், இப்படி எல்லாத்தையும் தான் சொல்றோம். மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது நரசிம்ம சுவாமியை கூட ஆஞ்சநேயர் வந்து இல்ல நான் ராமனார் தான் பாப்பேன், நீங்க இது இல்ல அப்படின்னு சொல்லும் போது வில்லோட காரஞ்ச நரசிம்மரா அவருக்கு தர்ஷனம் கொடுக்கறாரு மாதாஜி அகோபிலத்துல. நரசிம்ம சுவாமி வந்து ராமர் மாதிரி வில்லு இதெல்லாம் வச்சுட்டு அவருக்கு தர்ஷனம் கொடுக்கிறாரு. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த மாதிரி பகவானுடைய பாஸ்ட் டைம்லாம் நமக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய இறுதி காலத்துல பகவானுடைய ஸ்மரணம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் நம்பிக்கையோட இருக்கலாம் இல்லையா. அந்த காலேச்ச மாமேவ, பகவானுடைய ஸ்மரணம் நமக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்லைன்னா உலக விஷயங்களையே கேட்டு உலக விஷயங்கள்லயே பேசி உலக விஷயங்கள்லயே நம்ம வந்து நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா பகவானுடைய ஸ்மரணம் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குமா தெரியாது இல்லையா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, ஆஞ்சநேயருக்கு நாராயணரு ராமரும் ஒண்ணுதான் தெரிஞ்சிருந்தும் ராமரை தவிர யாரை ஏத்துக்க முடியலன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும் பகவான் கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரமும் இருந்திருந்தாலும் நாராயணான்னு வாயில வரமாட்டேங்குது மாதாஜி. எப்ப பார்த்தா கிருஷ்ணரை தவிர நாராயணரை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா கிருஷ்ணர் தான் மாதாஜி முதல்ல உயிரா நினைக்க தோணுது. தும்மனா கூட நீங்க ரொம்ப வச்சவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு கிருஷ்ண நாமம் வருதே வாயில இல்லையா. தும்மனா கூட அம்மா அப்பன்னா சொல்ல மாட்டேன், வாட்ச் கிருஷ்ணா. ரொம்ப கொடுத்து வச்சவங்க, கிருஷ்ணனுடைய கருணை உங்களுக்கு நிறைய இருக்கு, அதனால உங்களுக்கு கிருஷ்ணனுடைய நாமம் வருது. நன்றி மாதாஜி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா. சோ நம்மளுடைய ஸ்டேஜ்ல நம்ம வந்து பகவானுடைய எல்லா ரூபங்களையும் எல்லா அவதாரங்களையும் எல்லா திவ்ய தேசத்து பெருமாள் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில நாம வழிபடணும். நான் வந்து கிருஷ்ண பக்தன், அதனால நான் வந்து பெருமாள் கோயில் எல்லாம் கூட போவோம். அந்த மாதிரிலாம் சில பேர் வந்து ஆரம்ப நிலையில வந்து ரொம்ப என்னன்னே புரியாம என்ன பண்ணுவாங்க, ஏதாவது தத்து பித்துவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாது. சோ இதெல்லாம் சகஜிய மனப்பான்மையா நம்ம வந்து ஆயிடக்கூடாது. நம்ம எல்லா பகவான் என்ன திவ்ய தேச பெருமாளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை எல்லாருக்கும் சமர்ப்பிக்கணும். பகவான் தான் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ மாதாஜி, நல்ல ரியலைசேஷன். தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து ஒரு சின்ன ஒரு எழுத்து விட்டு போயிருக்கு, ரொம்ப முக்கியமானது, அதை நீங்க சரி பண்ணிக்கோங்க. ஸ்ரீதர சுவாமி அரூபின வடிவமில்லாதது என்றால் ஜட வடிவமில்லாதது என பொருள்படும் என்று விளக்கினார். அந்த ஜட அப்படிங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை விட்டு போயிருக்கு.
பகவானுக்கு வடிவம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு, பகவான் வந்து அரூபம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லப்படுது. வேத வாக்கியங்கள்ல கூட இந்த அரூபம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ரூபம், ரூபம்னா உருவம், சேர்த்தோம்னா எதிர்ப்பதம், உருவம் இல்லைன்னு அர்த்தம். அதை வச்சு மாயாவாதிகள் என்ன பண்றாங்க பாத்தீங்களா, வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அரூபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பகவானுக்கு உருவம்லாம் கிடையாது, கடவுளுக்கு உருவம்லாம் கிடையாது, நீங்க தான் என்ன பண்றீங்க உருவம் உருவம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, பகவானுக்கு ஜட வடிவம் கிடையாது, பகவானுடைய வடிவம் திவ்யமானது அப்படிங்கறத சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்க புக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் எடிஷனா, அதுல மட்டும் கரெக்டா இருக்கு, மீதி எல்லாம் கரெக்டா இது கொடுக்குறீங்களே நோட்ஸ். இல்ல ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த புக்லயே நிறைய தவறுகள் இருக்கு இல்லையா. நான் படிக்கும் போது என்ன பண்றேன், சில இடங்கள்ல வந்து மொழிபெயர்ப்பு பிழைகள் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ்ல பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா. இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, பாகவதம் படிக்க 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 தத்துவங்களை புரிஞ்சுக்க நமக்கே தவறுகள் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சாஸ்திரங்களை நம்ம சரியா புரிஞ்சிருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்க நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க பகவான் வந்து பக்த வத்சலன் தான் சொல்லப்படுறாரே தவிர எங்கேயாவது ஞானி வத்சல, யோக வத்சலம் அந்த வார்த்தையை நம்ம கேட்டதே கிடையாது இல்லையா. சோ அதனால படிக்கும் போதே நமக்கு அந்த பிலாசபி நமக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இங்க தப்பு இருக்கு அப்படின்னு நாமளே கண்டுபிடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. இன்னொரு டவுட் மாதாஜி, இந்த பதம் 26ல அந்த வேர்ட் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. பதம் 26 பொருளுரையில வந்து லாஸ்ட்ல இருந்து ஒரு 4 லைன்ஸ் முன்னாடி மாதாஜி, மெய்யறிவும் வளர்ச்சிக்கு இடம் கொடாத குணமும் என்ன மீனிங் இங்கே இங்கே திரீகத்திற்கு மற்றொரு விளக்கம் என்னவென்றால், அவர் 3 ஜோடி தெய்வ இயற்கை குணங்கள் கொண்டவர். ஆற்றலும் செழுமையும், கடவுள் பற்றும் புகழும், மெய்யறிவும் வளர்ச்சிக்கு இடம் கொடாத குணம். என்னது 6 ஐஸ்வர்யங்களை தான் இவ்வளவு அழகா வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன நினைக்கிறீங்க நீங்க, என்னவா இருக்கலாம்? செல்வம் புகழ், அந்த 5 பகவானோட 6 ஐஸ்வர்யங்கள் மாதாஜி. அதான் நான் சொல்லியாச்சு, பகவானுடைய 6 ஐஸ்வர்யங்கள் நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் இருக்கிறது என்னவா இருக்கும், நீங்க என்ன கெஸ் பண்றீங்கிறது தான் கேள்வி. முழுமையான மெய்யறிவுன்னு முழு துறவு, இடம் கொடாத குணம் அப்படிங்கிறது வந்து துறவு தான் இருக்கணும். சோ அந்த 6 ஐஸ்வர்யங்கள் பாத்தீங்கன்னா அது நம்ம வந்து இதுல பாத்துடலாம், பிரபுபாதோட இங்கிலீஷ்ல பாத்துடலாம். 24 இல்லையா, 26 மாதாஜி. இது சாப்டர் 26 மாதாஜி. ஆசை, கோபம், பொறாமை இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம வளர்ச்சி அடையாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகா நம்பர் 26 மாதாஜி. ஓகே. Three pairs of divine attributes, namely power, affluence, piety and renown. அதான் wisdom and dispassion. அதேதான் அந்த 6 ஐஸ்வர்யங்களை பிரபுபாதரும் கொஞ்சம் மாத்தி சில வார்த்தைகளை மாத்தி கொடுத்திருக்காரு. அது அவங்க அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ மாதாஜி. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதர சுவாமியுடைய விளக்கம். அதுல பாத்தீங்கன்னா முழுமையான செல்வம், முழு ஆற்றல், முழுமையான புகழ், அழகு, அறிவு, துறவு எல்லாமே இருக்கு பாருங்க. அதே தான் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அவங்க அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பிரபுபாதரும் சில வார்த்தைகளை கொஞ்சம் வந்து டெக்னிக்கலா கொடுத்திருக்காரு. His 3 pairs of opulence are complete riches and complete strength. Sorry, இது இல்ல, இங்க Triyuga is that he has 3 pairs of divine attributes, namely power, affluence, piety and renown. அப்படி கொடுத்திருக்காரு. And wisdom and dispassion. அந்த dispassion அப்படிங்கறத அவங்க வந்து இந்த மாதிரி மெய்யறிவும் வளர்ச்சிக்கு இடம் கொடாத குணமும் கொண்டவர். இது என்ன டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நமக்கு தெரியவில்லை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த புஸ்தகம் நம்ம கையில வருது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்த பாகவதம் பிரபுபாதர் வந்து கொடுத்திருக்கிறது இங்கிலீஷ்ல தான் கொடுத்திருக்காரு. பாகவத்துடைய விளக்கத்தை பிரபுபாதர் வந்து இங்கிலீஷ்ல தான் பொருளுரைகள் கொடுத்திருக்காரு. அப்போ இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் தமிழ் பக்தர்களுக்கு இந்த பாகவதம்
தமிழ்ல இருக்கிறவங்க பாகவதம் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அப்போ தமிழ் அறிஞர்கள்ட்ட கொடுத்து டிரான்ஸ்லேஷன் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். பக்தர்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணாதான் எப்படி இருக்கும்? அதுல வந்து பகவான் என்ன சொல்லியிருக்காரு, பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து கொடுக்க முடியும். நீங்க லிட்டரலா நீங்க இப்போ வந்து இதுல போய் இங்கிலீஷ் டிக்ஷனரியில போய் நீங்க வந்து தர்மம் அல்லது ஒரு மதம் அப்படின்னு போட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ பொதுவா நம்மளுடைய வேத சாஸ்திரங்களே அவங்க என்ன சொல்லுவாங்க? மித், கற்பனை அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம வந்து வேதம் அப்படின்னா அவங்க ஒண்ணு அதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பாங்க? மித்தாலஜி அப்படிதான் அர்த்தம் கொடுப்பாங்க. மித்தாலஜினா இது ஒரு கற்பனையானது அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரி யார் வடிவமைச்சது? ஆங்கிலேயர்கள் இல்லையா? அவங்க வடிவமைச்ச டிக்ஷனரி தான் நம்ம இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த டிக்ஷனரியில போய் நம்ம வந்து அர்த்தம் பார்த்து டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா இப்படிதான் இருக்கும். அதனாலதான் பகவான் சொல்றாரு, பக்தியாலதான் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பக்தர்களும் மெனக்கட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து பக்தர்கள் இந்த தவறுகள் எல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பக்தரும் அவங்களுடைய தன்னிலமில்லாத சேவை பண்றதுனாலதான் நம்மளால இன்னைக்கு வந்து பாகவதத்தை படிக்க முடியுது. இல்லைன்னா படிக்கவே முடியாது. பாகவதம்னு ஒண்ணு இருக்கு, பாகவதம்னு ஒண்ணு இருக்குன்னு தான் நம்ம நினைச்சுட்டே இருக்கணும். எவ்வளவு பேர் இங்கிலீஷ்ல படிச்சு புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஆரம்பத்துல நானும் என்ன பண்ணேன், இங்கிலீஷ்லாம் நமக்கு வரவே வராது, எப்படி நம்ம இங்கிலீஷ்ல படிக்க முடியும்? நான் பகவத்கீதை முழுக்க தமிழ்ல தான் படிச்சேன். பகவத்கீதை நான் இங்கிலீஷ்ல படிக்கல. ஆரம்பத்துல எனக்கு இங்கிலீஷ்ல படிங்கன்னு தான் என் தம்பி சொன்னாங்க. ஆனா நான் வந்து படிக்கல. எனக்கு இங்கிலீஷ்ல, நீ எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கப்பா, உனக்கு இங்கிலீஷ் புரியும். ஆனா நான் படிச்சது ஃபுல்லா தமிழ் மீடியம் தான். அதனால நான் எனக்கு இங்கிலீஷ்ல படிச்சா எனக்கு புரிய போறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் தமிழ்ல தான் படிச்சேன். அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த பகவத்கீதையை, இப்ப இருக்கிற பகவத்கீதையை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. நான் படிச்ச பகவத்கீதை ரொம்ப கஷ்டமான ஒரு பகவத்கீதை. அது பக்தரே கிடையாது, அவர் யாரோ டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப கேட்டீங்க ஃபர்ஸ்ட் எடிஷனான்னு, அந்த எடிஷன் அது. ஸோ அந்த பகவத்கீதை சுத்தமா ஒண்ணுமே புரியவே புரியாது, அந்த மாதிரி இருக்கும் அந்த பகவத்கீதை. அதுக்கப்புறம் ஸ்ரீ கிரிதாரி பிரபு அதை கொஞ்சம் சரி பண்ணி இப்போ வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப பாகவதத்தை முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க, அதை டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளவு பெரிய வேலை நினைச்சு பாருங்க. அவங்கவுங்களுக்கு எத்தனையோ சேவை இருக்கு, எத்தனையோ கடமைகள் இருக்கு. அதுக்கு நடுவில் அவங்க வந்து இதையும் எடுத்து வந்து செய்யறாங்க. இதுக்கு யாரும் வந்து சம்பளம் கொடுக்க போறது இல்லை, இதுக்கு யாரும் வந்து வெகுமதி கொடுக்க போறது இல்லை. தன்னலம் இல்லாத சேவை தான் பக்தர்கள் செய்யறாங்க. அதனால தான் மாதாஜி, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கட்டின வீட்டுக்கு ஓட்டு சொல்லதான் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி ஒன்னு இதுங்க விட்டு இது தப்பு அது தப்பு எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் பெரிய விஷயம் தான். அழைப்பு இருக்குங்கிறது இருக்கணும். எனவே இப்ப படிச்சு எனக்கு பழக்கமானதுனால கண்டிப்பா வந்து என்னால தவறுகளை ஓரளவுக்கு சுலபமா கண்டுபிடிக்க முடியும். அதுவும் எனக்கு பிலாசபிக்கல் மிஸ்டேக் இருந்ததுன்னா என்னால வந்து அதை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். தத்துவ தவறுகள் இருந்தது அப்படின்னா ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அடுத்த ஸ்லோகம் போலாமா? त्वां सूरिभिस्तत्त्व बुभुत्सयात्ता सताभि वाधार्हन पादपीठम् ऐश्वर्य वैराग्य यशोवबोध வீரியஸ்ரீயா பூர்த்தமகம் பிரபத்தே. திரும்ப அதை தான் சொல்றார். என் அன்பான பகவானே, சிறந்த முனிவர்கள் எல்லாம் முழு உண்மையை புரிந்து கொள்ள ஆர்வமுடையவர்கள். அவர்களிடமிருந்து வணக்கத்திற்குரிய உரிய மதிப்பை எப்போதும் பெற தகுதி வாய்ந்த இருப்பிடம் உங்களின் தாமரை போன்ற திருவடிகளில் உள்ளன. நீங்கள் செல்வ வளத்தில், துறவில், மெய்யறிவுடைய புகழில், அறிவில், ஆற்றலில், அழகில் முழுமை பெற்றவர். அதனால் உங்களின் பாத கமலங்களில் என்னை அடைக்கலமாக தருகிறேன். எப்படி ஒரு அப்பாவா வந்து அவரால் இப்படி பேச முடியும் இல்லையா? அந்த வாத்சல்ய பாவத்துல அவர் இல்லை. அவர் என்ன பாவத்துல இருக்கார் அப்படின்னா இந்த தாசிய பாவத்தை தான் அவர் வந்து இருக்கார். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். உண்மையில் முழு உண்மையாக தேடுபவர்கள் பரமபுருஷ பகவானின் தாமரை போன்ற திருவடிகளை சரணடைய வேண்டும். அவரை தன்னை சரணடையும்படி பல முறை அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறினார். சிறப்பாக 9வது அத்தியாயத்தின் இறுதியில் மன்மன பவ மத் பக்த, நீ முழுமையடைய விரும்பினால் எப்போதும் என்னை நினை, என் பக்தனாய் இரு, என்னை வழிபடு, எனக்கு உன் வணக்கங்களை தா. இந்த வழியில் நீ என்னை புரிந்து கொள்வாய், பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்வாய். இறுதியில் மீண்டும் பகவானாகிய என்னிடம் வந்தடைவாய், முக்தி பெறுவாய். ஏன் அவ்வாறு உள்ளது? பகவான் இங்கு குறிப்பிட்டுள்ளது போல் செல்வம், துறவு, புகழ், அறிவு, ஆற்றல், அழகு ஆகிய 6 செல்வ வளங்களில் பகவான் முழுமையானவராக எப்போதும் இருக்கிறார். பூர்த்தம் என்றால் முழுமையில் என்று பொருள்.
எல்லா செல்வங்களும் தன்னை சேர்ந்தவை என்று யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் கிருஷ்ணரிடம் எல்லா செல்வமும் இருப்பதால் அவர் உரிமை கொண்டாடலாம். அதுபோல அவர் அறிவில், துறவில், ஆற்றலில், அழகில் முழுமையானவர். அவர் எல்லாவற்றிலும் முழுமையானவர். அவரை யாராலும் மிஞ்ச முடியாது. கிருஷ்ணரின் மற்றொரு பெயர் அசமௌர்த்வ ஆகும். அது யாரும் அவருக்கு சமமாக அல்லது அவரை விட சிறந்தவராக இல்லை என்று பொருள் தரும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஊர்துவ அப்படின்னாக்க மேலன்னு அர்த்தம். அசம அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவர்களோ யாரும் கிடையாது. அசமோர்துவ. அதனால பகவானுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஒப்பிலியப்பன். ஒப்பிலியப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் ஒப்பிலியப்பன். அவருக்கு ஒப்பாரும் கிடையாது, மிக்காரும் கிடையாது. அவருக்கு ஒப்பாரும் கிடையாது, மிக்காரும் கிடையாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அப்பன், ஒப்பில்லா அப்பன், ஒப்பிலியப்பன் அப்படின்னு பகவானுக்கு ஒரு திருநாமம். சோ கும்பகோணம் பக்கத்துல ஒப்பிலியப்பன் பகவான் வந்து இருக்க. திருப்பதி பெருமாளுக்கு அண்ணன், திருப்பதி பெருமாளுக்கு மூத்தவர். திருப்பதியில பிரார்த்தனைகள் எல்லாம் பகவான் அங்க ஏத்துப்பாராம். இங்க வந்து ஒப்பிலியப்பன் கோவிலே பண்ணா கூட அங்க திருப்பதி பெருமாள் வந்து அதை ஏத்துப்பாராம். அந்த மாதிரி அங்க வந்து ஒரு ஸ்தல புராணம் இருக்கு. அப்படி பகவான் வந்து அசமூர்துவ அப்படின்னு சொல்லப்படுறார். அவருக்கு சமமானவர்களோ அவரை விட உயர்ந்தவர்களோ யாரும் கிடையாது. பரம் பிரதானாம் புருஷம் மகாந்தம் காலம் கமீம் திரிவிருத்தம் லோகபாலம் பூத்யானுகத பிரபஞ்சம் ஸ்வச்சந்த சக்திம் கபிலம் பிரபத்யே. கபிலரின் வடிவில் அவதரித்திருக்கும் சுதந்திர ஆற்றலுடைய உன்னதமான பரமபுருஷரை, காலம் மற்றும் பொருளின் மொத்த உருவமாக விளங்கும் பகவானை, ஜட இயற்கையின் 3 குணங்களின் கீழ் எல்லா அண்டங்களையும் முழு அறிவுடன் பாதுகாப்பவரை, உலக பொருள்கள் அழிந்த பின் அவற்றை தம்மிடம் இழுத்துக் கொள்பவரை, பரமபுருஷ பகவானை நான் சரணடைகிறேன். அற்புதமான ஒரு பிரார்த்தனையை அவர் செலுத்துறார். ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. பொருளரை வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். 6 செல்வ வளங்களாகிய பொருள் வளம், ஆற்றல், புகழ், அழகு, அறிவு, துறவு இவை தன் மகனாகிய கபில முனிவரை பரம் என்று அழைக்கும் கர்தம முனிவரால் குறிக்கப்படுகின்றன. பரம் என்னும் சொல் பரம் சத்தியம் என்னும் சொற்றொடரில் சும்மும் மத்தது என்ன மத்தது இது பேரு சமம் பூணம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து பகவானை பத்தி பிரபுபாதர் கொடுத்திருக்கிற டிஸ்கிரிப்ஷன். அதாவது முழுமையானவர். இந்த சம்மம் பூணம் அப்படிங்கறத அவங்க அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்ன தமிழ்ல அதுக்கு வார்த்தையே கிடையாது, அதனால அந்த இங்கிலீஷ் வார்த்தையை போடலான்னு சொல்லி இந்த மாதிரி போட்டாங்க. பரம் சத்தியம் என்னும் சொற்றொடரில் சமமும் பூணும் அல்லது பரமபுருஷ பகவானை குறிக்க ஸ்ரீமத் பாகவதத்தின் தொடக்கத்தில் பயன்படுகிறது. பரம் மற்றொரு சொல்லாகிய பிரதானம் என்னும் சொல்லால் மேலும் விளக்கப்படுகிறது. அதன் பொருள் தலைமை, மூலம், எல்லாவற்றின் மூலம், சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களின் காரணம் என்பதாகும். பரமபுருஷ பகவான் வடிவம் அற்றவர் அல்லர். அவர் புருஷம் அல்லது மகிழ்ச்சியானவர். மூலப்பொருள். அவர் காலம், எல்லா அறிவும் படைத்தவர். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டது போல் அவருக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் தெரியும். அண்டத்தின் எல்லா மூலையிலும் நிகழ்வு, இறப்பு, எதிர்காலங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று பகவான் கூறுகிறார். இயற்கையின் 3 குணங்களின் கீழ் இயங்கும் இந்த ஜட உலகமும் அவரது ஆற்றலின் ஒரு வெளிப்பாடே ஆகும். பரஸ்ய சக்திர் விவிதைவ சூயதே. நாம் பார்க்கும் அனைத்தும் அவர் ஆற்றல்களின் விளைவே ஆகும். ஸ்வேதாஸ்வர உபனிஷத் 6.8 பரஸ்பர பிரம்மண சக்தி ததேதம் அகிலம் ஜகத். இது விஷ்ணு புராணத்தின் பாடமுறையாகும். நாம் பார்க்கும் அனைத்தும் ஜட இயற்கையின் 3 குணங்களின் விளைவு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் உண்மையில் இது பகவானின் சக்தியின் விளைவாகும். லோகபாலம். அவரே எல்லா உயிர் பொருட்களின் உண்மையான பாதுகாவலர். நித்யோ நித்யானம். அவர் எல்லா உயிர் பொருட்களின் தலைவர். அவர் ஒருவரே, ஆனால் அவர் பல வாழும் பொருட்களை பாதுகாப்பவர். பகவான் எல்லா உயிரினங்களையும் காக்கிறார். ஆனால் யாராலும் பகவானை காக்க முடியாது. அதுவே அவருடைய ஸ்வச்சந்த சக்தியாகும். அவர் மற்றவர்களை சார்ந்து இருக்கவில்லை. சிலர் தங்களை சுதந்திரமானவர் என்று கூறலாம். ஆனாலும் அவர் அவருக்கு மேல் உள்ளவரை சார்ந்து இருக்கிறார். ஆயினும் பரமபுருஷ பகவான் முழுமையானவர். யாரும் அவருக்கு சமமாகவோ அல்லது அவரை விட உயர்ந்ததோ இருக்கவில்லை. கபில முனிவர் கர்த்த முனிவரின் மகனாக தோன்றினார். ஆனால் கபிலர் பரமபுருஷ பகவானின் அவதாரம். ஆதலால் கர்த்தம முனிவர் முழுமையான சரணத்துடன் அவருக்கு மரியாதைக்குரிய வணக்கங்களை தந்தார். இந்த பதத்தில் மற்றொரு வார்த்தை மிகவும் முக்கியமானது. ஆத்மான பூத்யானு கத பிரபஞ்சம். பகவான் கபிலராக அல்லது ராமராக, நரசிம்மராக அல்லது வராகராக அவதரிக்கிறார். அவர் இந்த ஜட உலகில் எந்த வடிவங்கள் எடுத்தாலும் அவை அவரின் தனிப்பட்ட அந்தரங்க சக்தியின் வெளிப்பாடுகள் ஆகும். அவை ஒருபோதும் ஜட உலக சக்தியின் வடிவங்கள் அல்ல.
இந்த உலகில் வெளிப்பட்ட சாதாரண வாழும் பொருட்களுக்கு ஜட உலக சக்தியால் படைக்கப்பட்ட உடல்கள் உள்ளன. ஆனால் கிருஷ்ணர் அல்லது அவரின் விரிவுகளில் ஒன்று அல்லது விரிவுகளின் பகுதிகள் ஜட உலகில் வரும்போது அவர் பூத உடல் கொண்டவராக தோன்றினாலும் அவரின் உடல் இந்த உலகத்தை சார்ந்ததல்ல. அவர் எப்போதும் உன்னதமான உடல் உடையவர். மூடர்கள் எனப்படும் முட்டாள்களும் போக்கிரிகளும் அவரை அந்த உடல்களில் ஒன்றாகவே கருதுகிறார்கள். அதனால் அவரை ஏளனம் செய்கிறார்கள். அவர்கள் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாததால் அவரை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றனர். பகவத்கீதையில் அவஜானந்தி மாமூடா என்று கிருஷ்ணர் கூறுகிறார். போக்கிரிகளாகவும் முட்டாள்களாகவும் இருப்பவர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள். பகவான் ஒரு வடிவத்தில் அவதரிக்கும் போது அவர் உலக சக்தியின் உதவியால் அந்த வடிவத்தை மேற்கொண்டார் என்று பொருள் அல்ல. அவர் தன்னுடைய ஆன்மீக இருப்பிடத்தில் உள்ளது போலவே அவருடைய ஆன்மீக வடிவை வெளிப்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் எப்படி அவதரிச்சாலும் அவருடைய உடல் உன்னதமானது. இதை திரும்ப 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 நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்காக தான் பிரபுபாதர் சொல்லிட்டே இருக்காரு. ஏன் திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னா, இது நம்ம மனசுல வேரூன்றி போயிருக்கு. அதனால்தான் பகவானே பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல, அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஷ்ரிதம். யார் சொல்றீங்க இந்த ஸ்லோகம்? பரம்பாவம் அஜானந்தோ மமபூதம் மகேஸ்வரம். பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அவஜானந்தி மாமூடா அப்படின்னு சொல்றாரு. மூடான்னா முட்டாள்கள், கழுதை போன்றவர்கள். என்ன நினைக்கிறாங்க? அவங்கள மாதிரி என்னையும் சாதாரண மனுஷனா நினைக்கிறாங்க. ஏன்னா பகவான் அவதரிச்சிருந்த போதே, கிருஷ்ணர் வந்த போதே நிறைய பேர் அவரை யாரை ஏத்துக்கல? பரமபுருஷ பகவானா ஏத்துக்கல. முக்கியமா துரியோதனாதிகள் இவங்கெல்லாம் யாரும் அவரை பரமபுருஷ பகவானா ஏத்துக்கல. அவர் முன்னாடி நிக்கிறார், ஆனாலும் ஏத்துக்கல அவங்க. சோ அதனாலதான் பகவான் சொல்றார், இவங்கெல்லாம் யாரு? முட்டாள்கள். மமபூத மகேஸ்வரம், என்னுடைய அந்த உயர்ந்த அந்த நிலையை உங்களால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஆஸ்மா விப்ருஜேத்ய பதிம் பிரஜானாம் ஸ்வயாவதீர்ணான உதாப்த காம பரிவ்ரஜ்ஜத் பதவீம் ஆஸ்திதோஹம் சரிஷ்யே த்வாம் ஹ்ருதி யுஞ்சன் விஷோகஹ. இன்று உங்களை நான் கேட்க வேண்டும். நான் சில கேள்விகள் இருக்கலாம், என்னன்னு தெரியல. நீங்கள் வாழும் பொருள்களுக்கு அனைத்துக்கும் பகவான். என் தந்தையிடம் எனக்குள்ள கடன்களில் இருந்து நீங்கள் இப்போது விடுவித்திருப்பதால், என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறி இருப்பதால், ஒரு அலைந்து திரியும் பிச்சைக்காரனின் ஆணையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த குடும்ப வாழ்வை துறந்துவிட்டு புலம்பலிலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் உங்களை என் மனதில் நினைத்துக் கொண்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்ல விரும்புகிறேன். நான் என்ன பண்ண போறேன்? சன்னியாசம் ஏத்துக்க விரும்புகிறேன். அதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுபாதருக்கு ஜெய். உண்மையில் சந்நியாசம் அல்லது மண்ணுலக குடும்ப வாழ்வை துரத்தல் என்பது கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்தலையும் தன்னை பற்றிய சிந்தனையில் மூழ்குதலையும் அவசியமாக்குகிறது. ஒருவர் குடும்ப பொறுப்பிலிருந்து விடுபட்டு துறவு கொள்ளுதல் மற்றொரு குடும்பத்தை உருவாக்கவோ அல்லது சந்நியாசம் என்ற பெயரில் குழப்பமான எல்லாம் கடந்த மோசடியை உருவாக்கவோ ஏற்பதில்லை. சந்நியாசியின் வேலை பல்வேறு பொருள்களுக்கு உரிமையாளராக ஆவதும் அப்பாவி மக்களிடம் இருந்து பெருமளவில் பணத்தை பெறுவதும் அல்ல. ஒரு சந்நியாசி எப்போதும் கிருஷ்ணர் பற்றியே நினைப்பதற்காக பெருமை கொள்கிறார். ஆம், பகவானின் பக்தர்களில் இரு வகையினர் உள்ளனர். ஒரு வகையினர் கோஷ்டி ஆனந்தி ஆவார். அதன் பொருள் பிரச்சாரம் செய்பவர்கள். பகவானின் புகழை பரப்புவதற்காக பல தொண்டர்களை கொண்டு மத சம்பந்தப்பட்ட செயல்களை அமைப்பதற்காக பல பணியாளர்களுக்கிடையில் வாழ்பவர்கள் என்பதாகும். பிற பக்தர்கள் ஆத்மானந்தி அல்லது சுய திருப்தி அடைபவர்கள். பிரச்சார வேலை செய்ய எந்த துன்பத்தையும் ஏற்காதவர்கள். அதனால் அவர்கள் பகவானுடன் தனித்திருப்பர். கர்தம முனிவர் இந்த வகையினர். அவர் எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபட விரும்பி மனதிற்குள் பரமபுருஷ பகவானுடன் தனித்திருக்க விரும்பினார். பரிவுராஜ என்றால் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு அலையும் இரவலர் என்று பொருள். ஒரு பிச்சைக்கார சந்நியாசி ஒரு இடத்தில் 3 நாட்களுக்கு மேல் தங்கக்கூடாது. அவர் எப்போதும் அலைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இடம் விட்டு இடம் சென்று கிருஷ்ண உணர்வு பற்றிய அறிவொளியை மக்களுக்கு தருவது அவர் கடமையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ இஸ்கான் பக்தர்கள் கோஷ்டி ஆனந்தியா ஆத்மானந்தியா? அவங்க யாரு? கோஷ்டி ஆனந்த். நம்ம யாரு? கோஷ்டி ஆனந்த். நம்ம எதுல திருப்தி அடையறது இல்ல? அப்பாடி, நான் ஜபம் பண்றேன், பகவத்கீதை படிச்சுட்டேன், பாகவதம் படிச்சுட்டேன், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம யாருமே பேசாம என்னோட ஜபம் உண்டு, நான் உண்டு. யாராவது கேட்டா ஹரே கிருஷ்ணா. நம்ம அந்த மாதிரி கிடையாது.
நம்ம யாரு? கோஷ்டி ஆனந்தர்கள். கோஷ்டி ஆனந்த். ஸ்ரீல பிரபுபாதர் பிருந்தாவனத்தை விட்டு என்னன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு ஒரு லெக்சர் கேட்டேன், கேட்கும் போதே கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு லெக்சர் கேட்டேன். இப்போ பாகவதம் நம்ம படிக்கிறோம், நடுவுல யாராவது ஒருத்தர் வந்து அன்மியூட் பண்ணும்போது வீட்டுல ஏதோ பேசிட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ டிவி சத்தம் கேக்குது, நமக்கு என்ன தோணுது? பாகவதம் படிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது இல்லையா? எல்லாருக்கும் அது அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லையா? அப்போ பிரபுபாதர் 15வது அத்தியாயத்தினுடைய 15வது ஸ்லோகத்துக்கு வெளிநாட்டுல உட்கார்ந்து ஒரு உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கார். வந்து யார் உட்கார்ந்து கேட்கிறாங்க எல்லாரும் அப்படின்னாக்க 100% போதையில இருக்கக்கூடியவங்க. 100% போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு LSD அவங்களுடைய ஃபேவரட். இந்த குரூப் எல்லாம் எப்படி அப்படின்னாக்க, இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த குரூப் எல்லாம் எப்படின்னா, ஒரே விதமான போதையை யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு குரூப். ஒரு LSD போதை எல்லாரும் அந்த LSD போதை எடுத்துக்கிறவங்களாவே இருப்பாங்க. இன்னொரு போதை எடுத்துக்கிறவங்க எல்லாம் அவங்க ஒரு குரூப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி குரூப் அவங்க வந்து ஃபார்ம் ஆகியிருப்பாங்க. இந்த மாதிரி LSD போதை எடுத்துக்கிறவங்க எல்லாம் இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட பிரபுபாதர் வந்து சர்வசிய சாகம் பிரதி சன்னிவிஷ்டம் இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொல்றார். பிரபுபாதர் நினைச்சுக்கிறானா, இந்த விளக்கம் இவங்களுக்கு எல்லாம் எப்படி புரியும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அப்போ பகவானுடைய வைகுண்ட லோகத்தை பத்தி எல்லாம் விளக்கம் சொல்லி பிரபுபாதர் அந்த லெக்சரை சொல்லும் போது ஒரு ஆசாமி அந்த கூட்டத்துல இருந்து எழுந்திருக்கிறார். சுவாமிஜி, யூ ஆர் டெல்லிங் அபவுட் வைகுண்டா. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் வைகுண்டா. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் வைகுண்டா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னமோ வைகுண்டெல்லாம் சொல்றீங்க, அந்த வைகுண்டெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாங்க. சோ பிரபுபாத் யோசிக்கிறார், இவனுக்கு எப்படி நான் வைகுண்டத்தை புரிய வைக்கிறது? நல்ல சுயநிலையில இருக்கிறவங்களுக்கே என்ன பண்ணாது, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அத நம்ம சொன்னோம்னு நினைச்சிருவாங்க. இப்போ நான் வந்து ஒரு விளக்கம் சொல்றேன் அப்படின்னா கேட்கிறவங்க அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அதான் சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது நான் என்னுடைய அனுபவத்தை பல தடவை பார்த்துட்டேன். நான் சொன்னது ஒண்ணு, ஆனா அவங்க மனசுல ஏதோ நினைச்சிருப்பாங்க, அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பா நான் அந்த மாதிரி சொல்லலை, நான் பிரபுபாத் என்ன சொன்னாலும் நான் அதான் சொல்றேன். அப்போ பிரபுபாத் யோசிக்கிறார், இவங்களுக்கு எப்படி வைகுண்டத்தை புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்றார், நினைக்கிறார். அப்போ பிரபுபாத் சொல்லாராமா, நீ எடுத்துக்கிற இந்த LSD போதையை விட அதிக போதை உடையது வைகுண்டம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் சொன்னானா, ஐ வாண்ட் டு கோ டு தட் பிளேஸ் அப்படின்னு. அப்போ உனக்கு என்ன ஆசை வந்தது? வைகுண்டம் போகணும்னு ஆசை வந்துருச்சு. அவன் மனசுல இப்ப என்ன ஆசை? இதை விட அதிக போதை உடைய இடம் வைகுண்டம், இதை விட நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லும் போது அவன் மனசுல வந்து ஓகே நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அப்போ பிரபுபாத் சொன்னார், அப்ப என்ன பண்ண, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லு. எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியார் யாருக்கு கிடைப்பா? இந்த மாதிரி பரம கருணையான ஆச்சாரியார் யாருக்கு கிடைப்பாங்க? நம்மளால எல்லாம் அப்படி எல்லாம் ஏதாவது செய்ய முடியுமா? நம்மளால அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது செய்ய முடியுமா? எவ்வளவு கஷ்டம் இல்ல. நம்ம யாருக்காவது பிரச்சாரம் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றோம்? ஆமா இவங்கெல்லாம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல போறாங்களாக்கும், இவங்கெல்லாம் எங்க திருந்துவாங்க, எல்லாம் இப்படிதான் இருக்காங்க, சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம உடனே இன்னும் பல வருஷம் நம்ம எல்லாம் பிரச்சாரம் பண்ணி நம்மெல்லாம் ரொம்ப முதிர்ந்த பக்தர்கள் ஆயிட்ட மாதிரியும், யாரும் வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க மாதிரியும் நமக்கு வந்து ஒரு அலிப்பும் சலுப்பும் வந்துருது. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. ஏதோ நான் பாருங்க சொன்ன உடனே நான் ஏத்துக்கிட்டேன், இந்த மாதிரியா இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனா பிரபுபாதருடைய டெடிகேஷன், பிரபுபாதர் கிருஷ்ணன் மேல தன்னுடைய ஆன்மீக குரு மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை, இதெல்லாம் நினைச்சு பாருங்க. சோ அவர் அழகா பிருந்தாவனத்துல உட்கார்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி பகவானுடைய ராஜ்யத்துக்கு திரும்ப போயிருக்கலாமே. எதுக்காக பிருந்தாவனத்தை துறந்தார்? ஏன்னா நம்ம கோஷ்டி ஆனந்தர்கள் பகவானுடைய பக்தியை பிரச்சாரம் செய்து பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அந்த வாய்ப்பை ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கும் கொடுத்திருக்கார், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்காரு. எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச தெரியும், இல்ல அது இது எதுவுமே கிடையாது. நமக்கு என்ன தெரியுமோ ஒளிவு மறைவில்லாம இருக்கணும். தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது. இந்த ஒரு கொள்கையை நம்ம கடைபிடிச்சா போதும். தெரியாதா தெரியாதுன்னு ஒத்துக்கிறதுக்கு நாம எப்பவுமே நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணி பெருசா நம்மளை வந்து 4 பேர் மதிக்கணுங்கிறதுக்காக நம்ம எதையாவது தப்பு இவங்களுக்கு என்ன சொல்றது தெரிய போகுது, இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு ஸ்லோகம் சொன்னா என்ன தெரிய போகுது, இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பிரச்சாரம் செய்ய போகுது. யார் இருக்கா உள்ளுக்குள்ள? இருக்காரா? பரமாத்மா பார்த்துட்டு தானே இருக்காரு. சோ அதனால
எப்பவுமே ஏமாற்றத்துக்கு நினைக்கவே கூடாது. யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது. என்ன தெரியுமோ தெரியும்னு சொல்லணும், என்ன தெரியாதோ தெரியாதுன்னு சொல்லணும். ஆரம்பத்துல அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு இது தெரியாது, மறந்து போச்சுன்னு சொல்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மறந்து போனதை மறந்து போச்சுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் இல்லையா? மறந்து போச்சுன்னு தான் சொல்ல முடியும். சோ இன்னைக்கு வந்து கிச்சன்ல ஒரு அனுபவம், ஒரு சின்ன அனுபவம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பக்தர் வந்து பழம் கட் பண்ணிட்டு இருந்தார். நானும் அவர் தான் பக்கத்துல இருந்து கட் பண்ணிட்டு இருந்தோம். பழம் கட் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து கட் பண்ணதுல வந்து இப்போ இந்த ஃபேஷனா ஒரு மாதிரி கட் பண்றாங்கல்ல, இந்த ஒரு ரோல் மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கட் பண்ணிட்டார். கட் பண்ணிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். மாதாஜி பாருங்க, நான் ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எப்பயோ காட்டினாரு. அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த பீஸ் கட் பண்ணும்போது அவருக்கு மறந்து போச்சு. அந்த முதல் பீஸை எப்படி அந்த ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவருக்கு மறந்து போச்சு. அப்போ அவர் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறார். கட் பண்ண மறந்து போச்சு, எப்படி பண்ணேன். நான் சொன்னேன், மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போக நம்பிச்ச, கொஞ்சம் பகவான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அவர் வந்து ஞானம் கொடுப்பார், அப்போ வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து திரும்ப கட் பண்ண ஆரம்பிச்சார். சோ இந்த மாதிரி பகவானுடைய சேவையில நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல பகவானுக்கு நம்ம வந்து சேவை செய்யணும்னு விரும்பும் போது பகவான் நமக்கு என்ன செய்யறாரு, எல்லா உதவிகளும் கொடுக்குறாரு, எல்லா விதமான நன்மையும் நமக்கு வந்து பகவான் செய்யறாரு. ஆனா நம்ம வந்து பகவானுக்கு உண்மையா இருக்கணும். நம்ம கிட்ட என்ன முடியுமோ முடியும், எது முடியாதோ அது முடியாது. சோ நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு வந்து கிச்சன்ல சர்வீஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னால உடலால முடியாது, ஆனா மனசுல வந்து அந்த ஆசை இருந்தது, செய்யணுங்கிற விருப்பம் இருந்தது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து ஷெட்யூல் போட்டாங்க. இனிமே வந்து ஒவ்வொரு நாள் தான் ஒவ்வொருத்தர் தான் பண்ணணும், டெய்லி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் போட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நம்முடைய சேவை அப்படிங்கிறது விட்டு போச்சே நமக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன பண்றது, எல்லாருக்கும் வாய்ப்பு, எல்லாரும் வந்து பெரிய சேவை கொடுப்பார் மாதாஜி, அதனாலதான் உங்களை ஃப்ரீ பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சு நான் வந்து என்ன பண்ணேன், பிரார்த்தனை பண்ணிட்டு பேசாம வந்துட்டேன். சோ அதனால கிடைச்சதை நம்ம வந்து, நமக்கு கிடைச்ச சேவைகளை நம்ம வந்து சாதாரணமா நினைக்கவும் கூடாது. ரொம்ப அரிதான சேவை, பகவானுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் அரிதானது. அது கிடைக்கும் போது அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து பண்ணும்போது நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தது அப்படின்னாக்க கண்டிப்பா பகவான் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டார். எப்படி அர்ஜுனன் கிட்ட இருந்து தேவையான போது பகவான் வந்து எல்லா சக்தியும் கொடுத்தார், தேவையில்லாத போது அந்த சக்திகளையும் திரும்ப எடுத்துக்கிட்டார் இல்லையா? அந்த மாதிரி பகவான் யாரை எங்க எப்படி உபயோகிக்க நினைக்கிறாரோ அது வந்து கண்டிப்பா வந்து அவர் அதை நடத்திக்குவார். சோ அதனால நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை, பிரச்சார வாய்ப்பை நாம நல்ல முறையில பயன்படுத்தி எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். அதான் நம்ம யாரு, கோஷ்டி ஆனந்திகள். நாம வந்து யாரு கிடையாது, பஜனானந்தி, ஆத்மானந்தின்னு இருக்கு, பஜனானந்திங்கிற விட சொல்லுவாங்க. நாம அந்த மாதிரி கிடையாது. சோ அதனால பிரபுபாதருடைய கருணையை நம்ம நினைச்சு பார்த்து, அவருக்கு நாம பட்ட கடனை தீர்க்க முடியாது, சில பிரபுபாதருக்கு நம்ம பட்ட கடனை தீர்க்க முடியாது. ஆனா என்ன செய்யலாம், அவரை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். பிரபுபாதரை திருப்திப்படுத்துறதுக்கு நாம முயற்சி செய்யலாம். அந்த முயற்சி தான் என்னது, பிரச்சாரம். அது மட்டும் இல்லாம சில பிரபுபாதருக்கு விசுவாசத்தோட இருக்கிறது, அவருடைய பொருளுரைகளை படிச்சு விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றது. ராதநாத் மகாராஜ் சொல்றாரு, இந்த பாகவதம் புஸ்தகம் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் ஆகி வந்திருக்கான். ஒரு புஸ்தகம் அப்ப இங்கிலீஷ்லயே ஒரு புஸ்தகம் பிரிண்ட் ஆகி வர்றதுக்கு தவம் இருப்பாங்களாம். தவமான தவம் இருந்து அந்த பிரிண்ட் ஆகி வர்ற புஸ்தகங்கள் கூட நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புஸ்தகங்கள் எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு அப்ப என்ன கிடையாது, லக்ஷ்மி கிடையாது. வர்ற கொஞ்சம் புஸ்தகங்களை பக்தர்கள் விநியோகிப்பாங்களா, படிப்பாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதி வேணும் அப்படின்னா நடக்கிற காரியம் கிடையாது. சோ அவ்வளவு அருமையா நாங்க வந்து இந்த பாகவதத்தை வந்து படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு இஸ்கான் கோவில்லையும் நம்ம கேட்கறதுக்கு மேலேயே நிறைய பாகவத பிரதிகள் இருக்கு. இப்ப திரும்ப பத்ர பூர்ணிமா வந்துட போகுது. அப்பதான் நம்ம ஆரம்பிச்சோம், போன வருஷம் தான் பத்ர பூர்ணிமாலதான் நம்ம ஆரம்பிச்சோம். சோ அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு இந்த பாகவதத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளால முடிஞ்ச முயற்சிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யணும். ஓகே, இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாராவது ஒருத்தர் கேளுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் இந்த புக்கு ஒண்ணு படிச்சேன் மாதாஜி, பிரபுபாதா, அது உங்கள் நலனை என்றும் விரும்பும் பிரபுபாதா மாதாஜி. அந்த புக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அத்தனை கஷ்டப்பட்டு அவர் பண்ணிருக்கிறத நினைச்சா ரொம்ப வியப்பா இருக்கு மாதாஜி. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அது படிச்சு. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது மாதாஜி அது ஃபுல்லா படிக்க. ஓகே, அது வந்து தமிழ்ல ஒரு புக்கா, சின்ன புக்கா வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க.
ஆக்சுவலா வந்து சின்ன புக்கு தான். அது வந்து 8 வால்யூம் புக். அது 8 வால்யூம் புக் இருக்கு. 8 வால்யூம் ஒரு புக்கு தான் மத்தியம் அது அவர் தமிழ்ல ஒரு பிரசன்ட் புக் பண்ணாங்க. தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அது சுருக்கி எல்லாத்தையும் சுருக்கி அந்த ஒரு புக்கா பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து லாங் புக். ரொம்ப என்ன புக் மாதாஜி பேரு? என்ன பேரு புக்கு பேர் மாதாஜி? உங்கள் நலனை என்றும் விரும்பும் பிரபுபாதா. பிரபுபாதா தமிழ்ல புக்கா தான். அது ரொம்ப 100 ரூபாய் தான் ஒரு புக்கு. நீங்க எல்லாரும் அந்த புக்கு வாங்கிக்கோங்க. உங்கள் நலனை விரும்பும் பிரபுபாதா அப்படின்னு சொல்லி 100 rupees தான் அந்த புக்கு. இப்ப மேல ஒரு 10-20 ரூபாய் கூட இருக்கலாமே தவிர சின்ன புக்கு தான். அந்த புக்காவது வாங்கி நம்ம வந்து படிக்கணும். அந்த புக்கு படிச்சாலே தெரியும் பிரபுபாதர் வந்து அதுல அவர் கஷ்டப்பட்டதுனால அப்படிங்கிறது கிடையாது. அவர் யாருக்காக கஷ்டப்பட்டாருங்கிறது தான். எனக்காக கஷ்டப்பட்டார். பக்தர்களுக்காக ஒவ்வொருத்தரும் நினைச்சுப்பாங்க எனக்காக பிரபுபா எனக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கிறதுக்காக இந்த நபர் கஷ்டப்பட்டிருக்கார். ஏன்னா எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க உலகத்துல. கஷ்டப்படாதவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நான் அன்னைக்கு திருச்சி அந்த இதுக்கு போனோம் இல்ல மாதாஜி, அன்னைக்கு வாங்கின மாதாஜி 200 ரூபாய் மாதாஜி. அது புக் 200 ரூபாயா? ஓகே ஓகே. ஆமா மாதாஜி, நல்லா இருக்கு மாதாஜி. அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். அது நான் வாங்கல மாதாஜி, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பிரசன்ட் பண்ணாங்க மாதாஜி. சரி சரி சரி, வெரி குட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம போன்ல இருக்கிறது ஒரு 30 அப்படிதான் ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கும், ரிலேஷனும் இவங்களும். ஆனா அவங்க எல்லாருக்குமே இந்த பக்தி கிடைச்சு பகவத்கீதை தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகவத்கீதை வகுப்பு இப்ப ஆரம்பிச்சிருக்காரு 2 நாள் முன்னாடி இவரு பலபத்திரரு. சரின்னு ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டேட்டஸ்ல வச்சு ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி சேர்ந்துறேன் அப்படிம்பாங்க. முதல்ல எங்க சிஸ்டர்ஸ் அவங்க வரைக்கும் சேர்த்தோம், அப்புறம் 2 பேர் சேர்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி சேர்ந்து அன்னைக்கு காலையில வரைக்கும் வந்துருத்தா, உனக்கு குரூப்ல வந்துருத்தா, நம்பர் வந்துருத்தா, ஜாயின் பண்றதுக்கு வந்துருத்தான்னு சொல்லி கேட்டு அவங்களை இது பண்ண ஜாயின் பண்ண வைக்கிறதுல ஐயோ இதுக்கே இந்த 10 பேரை சேர்க்கறதுக்கே இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. எவ்வளவு வெளிநாட்டுக்கு போய் பாஷை தெரியாத மொழி தெரியாத சட்ட திட்டமெல்லாம் மாறி இருக்க இடத்துல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி பண்ணிருப்பான்னு ரொம்ப இதுவா போச்சு மாதாஜி. அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாவது கேட்டுக்கட்டும் அப்படின்னு. நல்ல முயற்சி. ஆனா பலபத்ர பிரபுன்னு சொல்லணும். அதுதான் சொல்லக்கூடாது, பிரபுன்னு சொல்லணும். எப்பவுமே நாம வந்து பக்தர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். நீங்க வயசுல பெரியவங்க தான் இருந்தாலும் பிரபுன்னு சொல்லணும், சரிங்களா? எனக்கு அவர் அப்பான்னு சொல்லதான் ஞாபகம். எது மெசேஜ் பண்ணலாம் தான் போடுவோம், பிரபுன்னு சொல்ல இதுன்னு அது திருத்திக்கிறேன் மாதாஜி. நம்ம பேசும்போதும் நம்ம பக்கத்துல நமக்கு நெருக்கமானவங்கள்ட்ட பேசும்போதும் நாம வந்து அந்த பிரபு மாதாஜி அப்படிங்கிற அந்த மரியாதையோட தான் பேசணும். நம்ம வந்து அவங்க பேரை மட்டும் சொல்லி பேசக்கூடாது. அதான் ஒரு எட்டிக்வேட். சுந்தரி மாதாஜி, உங்களுக்கு என்ன சந்தேகமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இப்ப நம்ம வந்து கபிலதேவர் பத்தி பார்த்தோம்ல மாதாஜி. அவங்க வந்து வாத்சல்ய பாவம் இல்ல தாசிய பாவம் சொன்னீங்களா மாதாஜி? அவங்க பிறக்கிறப்பே பெரிய பையனா பிறந்தனால அவங்க வாத்சல்ய பாவம் தாசிய பாவம் எல்லாம் கிடையாது. கர்தம முனிவருக்கு கபிலதேவர் அவருக்கு மகனா பிறக்கிறார். ஓகே மாதாஜி. ஆனா கர்தமர் என்ன பண்றாரு, அவரை போய் நமஸ்காரம் எல்லாம் பண்றாரு இல்லையா? எஸ் மாதாஜி. சோ இத மாதிரி நம்ம வந்து நந்த மகாராஜரோ இல்ல தசரத மகாராஜரோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம பார்த்தோமா? இல்ல மாதாஜி. கேள்விப்பட்டிருக்கோமோ? கிடையாது இல்லையா? இப்ப கர்தம முனிவர் குழந்தையா பிறக்கிறார், சரிங்களா? கபிலதேவர் குழந்தையா பிறக்கிறார். ஆனா கர்தம முனிவர் அவருடைய பாவம் அங்க வந்து வாத்சல்ய பாவம் அங்க வந்து உயர்ந்த நிலையில இல்ல. இந்த 5 பாவங்களும் இருக்கு, ஆனா வாத்சல்ய பாவம் வந்து அங்க வந்து ப்ராமினண்டா இல்ல. அவர் வந்து இந்த தாசி பாவத்துல அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்றார். மாதாஜி, அவர் பிறக்கிறப்பே குழந்தையாதான் பிறக்கிறாரா மாதாஜி, இல்ல பிறக்கிறப்பே பெரிய பையனா பிறக்கிறாருங்களா? அன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணோமே, இவங்க குழந்தையா பிறந்து அப்படி வளர்றது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பிறந்த உடனே என்ன ஆயிடுறாங்க, வளர்ந்துடுறாங்க. 9 பெண் குழந்தைங்களும் அதே மாதிரிதான் சொன்னீங்க நீங்க இல்லைங்களா? அதனாலதான் உங்களுக்கு வாத்சல்ய பாவம் இல்லாம தாசி பாவம் வந்துச்சான்றது எனக்கு டவுட். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் இல்ல. சரி மாதாஜி. ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து திதி பாக்குறோம். திதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்யகசிபும் ஹிரண்யாக்ஷனும் இறந்த போது அவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு இருந்தது? அங்க நம்ம என்ன படிச்சோம்? அவங்க ஸ்தனத்துல இருந்து ரத்தம் வழிந்ததுன்னு படிச்சோம். சோ அவங்களுக்கு பிறந்து உடனே வளர்ந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? இன்னும் என்ன பண்ண போறாங்க திதி? போக போக பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க வந்து தவம் பண்ண போறாங்க. திதி என்னுடைய மகன்களை எதுக்காக வந்து விஷ்ணு கொண்டார்? இந்த இந்திரனுக்காக தானே கொண்டார். இந்த இந்திரனை கொல்றதுக்கு எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தவம் பண்ண போறாங்க.
அவங்களுக்கு வாசல்ய பாவம் இல்லாம இருக்கா? இருக்கு. சோ அதனால பிறந்து உடனே வளர்ந்துட்டதுனால அப்படின்லாம் கிடையாது. அவங்களுடைய மனோநிலை எதுக்காக அப்படி பின்னாடி நம்ம பொருளுரையில பிரபுபாத் நமக்கு சொல்லுவார், எதுக்காக கர்தம முனிவர் துறவு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டார் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சொல்றத பார்த்தா பகவானா வரும்போது அந்த ஒரு ஸ்டெப்பா காட்டுறாங்க மாதாஜி இல்லையா? கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரோட இந்த லீலை அந்த மாதிரி காட்டுறாங்க. ராமன் அதே மாதாஜி. ஆனா அவதாரம் எக்ஸ்பான்ஷன் வரும்போது இந்த மாதிரி மாதாஜி. சோ பகவான் எந்த லீலைக்கு தகுந்த மாதிரி அந்த லீலைக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகளோட வர்றார். பகவான் கிருஷ்ணரா வரும்போது பூரண பகவானா வர்றார், பூரண புருஷோத்தமரா வர்றார். அதான் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பானுசாமி மகாராஜ் வந்து இந்த நிலவுக்கு ஒப்பிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி. பிறை நிலவுல பார்த்தோம் அப்படின்னா முழு பௌர்ணமி நிலவும் அந்த பிறையில இருக்கு. ஆனா நம்ம என்ன பாக்குறோம்? ஒரு சின்ன கீற்று, ஒரு பிறையை மட்டும்தான் பாக்குறோம். அதுக்காக வந்து நிலா அந்த பிறை வடிவத்துல இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. நம்ம கண்ணுக்கு அந்த அவதாரத்துல எந்த அளவுக்கு தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தணுமோ அதை மட்டும் வெளிப்படுத்துறாரு. சரியா? ஹரே கிருஷ்ணா. ஓகே. வாஞ்சா கல்பத்தருபேஷ்ச கிருபா சிந்துப்யையேவ ச பதிதானாம் பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे हरि हरि बोल। थैंक यू ऑल. हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा माताजी। हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा हरे कृष्णा. ಎಂದು ಕೊಡ್ತಾರೆ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಹರೇ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ.